எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆல்ரெடி முகல் எம்பையரில் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். நம்ம மொத்தம் 6 மன்னர்கள் பற்றி பார்ப்போம். ஷார்ட்கட் கூட பாட்ஷா அப்படின்னு சொன்னோம். பி ஃபார் பாபர், ஹெச் ஃபார் ஹுமாயூன், ஏ ஃபார் அக்பர், ஜே ஃபார் ஜஹாங்கீர். 4 பேர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி லாஸ்ட்டு 2 மன்னர்களான ஷாஜகான் மற்றும் அவுரங்கசீப் பற்றி பார்த்துட்டு இவங்களுடைய காலகட்டத்தில் இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிளாஸ் ஓவர். ஓகேவா? ஸோ 11th புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பாதி கிளாஸ் போயிருக்கு. இன்றைக்கி ரிமைனிங் பார்ட் பார்க்கலாம். சரி, 5ஆவதாக வந்த மன்னர் யார் அப்படின்னா ஷாஜகான். நம்ம சொன்னோம் ஷாஜகான் ஜஹாங்கீருடைய மகன் இல்லையா? ஷாஜகான் வந்தோடனே பாருங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெற்கு பிராந்தியம் அப்படின்னா இங்கே சதர்ன் ரீஜியனில் கீழே, அதாவது டெக்கான், நம்ம மகாராஷ்டிரா, ஆந்திரா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மெயினான நம்ம டெல்லி சுல்தானேட் காலத்திலேருந்து பார்த்தோம்னா மெயினான ஏரியாவாக அவங்க எங்கே இருப்பாங்கன்னா மேலே டெல்லியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய எல்லாருடைய கண் எங்கே இருக்கும்னா கீழே டெக்கானில் இருக்கும். டெக்கான் அப்படின்னா மகாராஷ்டிரா ஏரியா, அங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இவர் வந்து ஜஹாங்கீர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த டெக்கான் ரீஜியனில் இருந்தவர் தான். ஓகேவா? ஸோ இவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, இப்போ மன்னர் ஆனவொன்னே அங்கே டெல்லிக்கு போயிடுவார் இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த தெற்கு பிராந்தியத்தில் ஒரு ஆளுநரை விட்டுட்டு போகிறார். யார்? கான் ஜகான் அப்படிங்கிற பட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஃபிர்லோடி அப்படிங்கிறவர் தான் அங்கேருந்து ஆளுநர். அவர் இவருக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுறாருன்னா திரும்புகிறார். யார்? அந்த கான் ஜகான் அப்படிங்கிற பட்ட பேர் கொண்ட ஃபிர்லோடி அப்படிங்கிறவர். அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, இடமாற்றம் பண்ணணும், அவர் இந்த இடத்துல இருந்து நம்ம தூக்கணும். ஏன்னா ஆளுநர் அப்படிங்கிறவங்க மன்னருக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கணும் இல்லையா? ஆனால் இவர் எதிராக இருக்கார் அப்படின்னா அவர் இடமாற்றம் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆணை பிறப்பிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சப்போர்ட்டுக்கு போகிறார். யார்? சுல்தான் 2ஆம் மூர்த்த ஷா அப்படின்னு சொல்கிறவர், நிஜாம் ஷா அப்படிங்கிறவர்கிட்ட அடைக்கலத்துக்கு போகிறார். அவர் எந்த ஏரியா சார்? அகமது நகர். சார் இந்த அகமது நகரில் எங்கே சார் இருக்குன்னா அதெல்லாம் கர்நாடகா. நம்ம இதுக்கு பின்னாடி பார்ப்போம், விஜயநகர் பாமினி படிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த அகமது நகர் பற்றிலாம் உங்களுக்கு தெளிவாக எங்கே இருக்குன்னு தெரியும். கர்நாடகாவில் துங்கபத்ரா ரிவருக்கு கீழே விஜயநகர், மேலே பாமினி இருக்கும். பாமினி ஒரு 5 சுல்தானாக பிரியும். ஸோ அதில் ஒன்று தான் என்னென்னா அகமது நகர். அப்போ மகாராஷ்டிரா ஏரியாவில் ஒருத்தர் கிளர்ச்சி பண்ணுறாரு, ஃபிர்லோடி அப்படிங்கிறவர். அவரை தூக்குங்கப்பா, அவர் தூக்கிட்டு வேற ஆளை போடுங்க அப்படின்ட்டு ஷாஜகான் சொன்ன உடனே அவர் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் கேட்குறாரு. 2 பேரும் சேர்ந்து ஷாஜகானுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னா ஷாஜகான் ஜெயிச்சிருவார். ஓகேவா? ஃபைட்டில் ஷாஜகான் ஜெயிச்சிருவார். ஜெயித்த உடனே அவர் ஒரு ஆளை என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துக்கு போடுவார். அவருடைய படையிலேருந்து யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசம் கான் அப்படிங்கிற பெற்ற ராதத் கான் அப்படிங்கிறவர் தான் என்னது அந்த படைகளுக்கு தலைமையேற்று அந்த சண்டைக்கே வருவார். புரியுதா உங்களுக்கு? அதாவது டெல்லியில் வந்து மன்னர் யார் இருக்கா? ஷாஜகான் இருக்கார். கீழே டெக்கான் ரீஜியனில் ஆளுநராக இருக்கக்கூடிய ஃபிர்லோடி அப்படிங்கிறவர் கிளர்ச்சி பண்ணுறாரு. அப்போ மன்னர் உடனே அவர் எதிர்த்து என்ன பண்ணுறாரு, அவரை வந்து ஆட்சியிலிருந்து தூக்குங்க, ஆளுநர் பதவியிலிருந்து தூக்குங்க அப்படின்னோன்னா அவர் இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஷாஜகானை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சி பண்ணுறாங்க. அப்போ ஷாஜகான் இங்கேருந்து ஒரு ஆள் அமுச்சு விட்றாரு. யாரை? ஆசம் கான் அப்படிங்கிறவரை அமுச்சு விட்றாரு. அவர் அமுச்சு விட்டு போய் அந்த காஞ்சகான் அப்படிங்கிற பட்டத்தை கொண்ட ஃபிர்லோடியவும் அந்த இன்னொருத்தனையும் அடக்கு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாரு. வந்த உடனே அந்த ஆசம் கான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே அடிச்சிடுவார். அடித்து பால்காட் அப்படிங்கிற ஏரியாவை, மகாராஷ்டிரா ஏரியா தான் பால்காட் அப்படிங்கிற ஏரியாவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா கேப்சர் பண்ணுவார். கேப்சர் பண்ண உடனேயே அந்த அகமது நகர் சுல்தானாக இருந்தார் பார்த்தீங்களா, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு உடனே மைண்டு மாறிடும். ஐயோ இவங்களோட சேர்ந்து சண்டை போட்டோம்னா நம்மளே அடிச்சிருவானுங்க போல் அப்படின்னு தெரிஞ்சு காஞ்சகானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரா, இனிமேல் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே காஞ்சகான் பயந்துடுவார். ஐயோ நம்ம தனியாக இவங்களோட படையை சமாளிக்க முடியாதுன்னு காஞ்சகானாங்கிறது தப்பிச்சு ஓடுவார். எங்கே போவார்னா மாலவ் ரீஜியனுக்கு, மால்வா ரீஜியனுக்கு என்ன பண்ணுவார், போவார். ஆனால் அங்கே அவரை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி கைது பண்ணி மன்னருக்கு எதிராகவே நீ இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ ஸ்டார்டிங்கில் ஷாஜகான் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இடத்துல என்ன, அவருடைய தக்கான கொள்கை அப்படின்னு பார்த்துக்குவாங்க. தக்கான கொள்கைன்னா டெக்கான் ரீஜியனில் அவர் என்ன பண்ணார், அங்கே ஒருத்தன் கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருந்தான், அவனை அடித்து அமுச்சு விட்றதுக்கு ஒரு ஆள் அமுச்சு விட்டார். அவன் இன்னொருத்தர் கூட சேர்ந்து என்ன பண்ணான், 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. வந்து அவனை அடிக்கும்போது அந்த இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணவர் பயந்துட்டு பின் வாங்கிட்டார். அடுத்து அவனை பிடிச்சி கொண்டுட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ அந்த டெக்கான் ரீஜியனை மொத்தம் 4ஆக பிரிக்கிறாங்க. கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தௌலதாபாத் அப்படிங்கிறத 4ஆக பிரிக்கிறாங்க. தௌலதாபாத்னா மகாராஷ்டிரா தாங்க.
நம்ம ஆல்ரெடி முகமது பின் துக்ளக்லாம் படிக்கும்போதே நம்ம சொல்லிட்டோம். தௌலதாபாத்தை 4ஆக பிரிக்கிறாங்க. அகமது நகர், காண்டேஷ், பெரார், தெலுங்கானா அப்படின்னு 4ஆக என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. 4 மாநிலங்களாக பிரித்தார். கேட்பாங்க, ஷாஜகான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களை எத்தனையாக பிரித்தார், தௌலதாபாத்தை எத்தனையாக பிரித்தார் கேட்டாங்கன்னா 4 மாநிலமாக என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறார். அந்த 4 மாநிலத்துக்கு யார் தெரியுமா ஹெட்டாக போகிறாரு, அவருடைய திறமையான ஒரு மகன். மொத்தம் 4 மகன் இருப்பாங்க. அதில் திறமையானவர் 3ஆவது மகனான அவுரங்கசீப்பை அங்கே என்ன பண்ணுறாரு, ஆளுநராக நியமித்தார். ஓகேவா. அடுத்து பாருங்கள், முகலாயருக்கு வலுவான போட்டியாளராக திகழ்ந்த அகமது நகர் மாலிக் காம்பர் கடுமையான எதிர்ப்பையும் மீறி பேரரசோடு இணைக்கப்பட்டது. நம்ம மாலிக் காம்பர் பற்றி இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். மாலிக் காம்பரோட வழித்தோன்றல்களை அவர் ட்ரைனிங் கொடுத்தவனுங்க தான் பின்னாடி மராத்தாஸாக இவங்களுக்கு எதிராகவே வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மராத்தியர்கள் படிக்கும்போது பார்ப்போம். ஓகேவா. மாலிக் காம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவருடைய வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து முகலாயர்களுக்கு எதிராகவே என்ன பண்ணார், சண்டை போட்டுட்டு இருந்தவர். ஆனாலும் அவருடைய இடத்த என்ன பண்ணார், இழந்து இவங்கக்கிட்ட அந்த இடம் கேப்சர் ஆகிடுச்சி அப்படின்னு கொடுக்குறாங்க. சொல்லிட்டேன் பாருங்கள். டெக்கான் ரீஜியன், தக்கான சுல்தானியம்னா எந்த ஏரியான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஓகேவா, அது 2 கர்நாடகா எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, டெக்கான் ரீஜியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், 1638 காந்தகார்னால் இங்கே வடமேற்கு பகுதி, இந்த காபூல், காந்தகார், ஆப்கானிஸ்தான் தாண்டி இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணுறாரு. மெயினாக மன்னர்கள் எங்கே தெரியுமா சண்டை போடுவாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க டெல்லியில் இருக்காங்களா, இவங்க எந்த ஏரியாவை இவங்க பார்த்துக்குவாங்கன்னா மேலே இருக்க ஏரியாவை பார்த்துக்குவாங்க. வடமேற்கு, வடகிழக்கு. வடமேற்குனா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த சைடில் எவனா சண்டை போட்டாலும் அவங்கள பார்த்துக்குவாங்க. வடகிழக்கில் பெங்கால் அந்த ஏரியாவில் இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. கீழே அப்படின்னாலே அவங்க அங்கேருந்து மேலேருந்து வர முடியாது இல்லையா, மேலேருந்து வந்தால் அங்கே எவனாலும் சண்டைக்கு வந்துட்டானா பார்த்துக்க முடியாதுன்ட்டு ஒரு ஆள் அனுப்பிச்சுடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கும். ஓகேவா. ஸோ அப்போ 1938 என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீர் பீரியடில் இழந்த காந்தகாரை இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மகன் ஷாஜகான் மீட்கிறார். ஓகேவா. அப்பா இழந்த பகுதியை மகன் என்ன பண்ணார்னா மீட்டார், கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த போர்ச்சுகீஸ் நம்ம பார்த்துருப்போம், ஐரோப்பியன்ஸ் கேள்விப்பட்டிருப்போமா, யூரோப்பியன்ஸ் அப்படின்ட்டு மொத்தம் ஒரு 5 பேர் வந்தாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் டச்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் டேனிஷ், லாஸ்ட்டாக ஃப்ரெஞ்சு வந்தாங்க அப்படி இப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா. அந்த போர்ச்சுகீஸ்க்கு ஒரு இடத்த இவங்க கொடுத்துருந்தாங்க. யார், முகல்ஸு. எந்த ஏரியா, கோவாங்கிற பகுதியை என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பெங்கால் ரீஜியனில் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ட்டு அங்கே ஹூக்ளி அப்படிங்கிற ஏரியாவை என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க வச்சுருந்தாங்க. ஷாஜகான் பார்க்குறாரு, போர்ச்சுகீஸுக்கு ஆல்ரெடி தான் ஒரு இடம் கொடுத்தாச்சுல்ல, மறுபடியும் எதுக்கு இவங்களுக்கு பெங்கால் கொடுக்கணும் அப்படின்ட்டு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவர்னருக்கு உத்தரவிடுறாரு. அவங்கள முதல்ல அந்த இடத்த விட்டு என்ன பண்ணு, அமுச்சு விடு அப்படின்னு உத்தரவிடுறாரு. அந்த ஹூக்ளி பகுதியில் கிட்டத்தட்ட 200 போர்ச்சுகீசியர்களும் கிட்டத்தட்ட 600 இந்திய அடிமைகளும் இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா. போர்ச்சுகீசியர்கள் கட்டாய மதமாற்றம் செய்து கிறிஸ்தவர்களாக்கினர், கொடுக்குறாங்க பாருங்கள். போர்ச்சுகீசியர்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களை கட்டாய மதமாற்றம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டின்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஓகேவா. இந்த யூரோப்பியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கிறிஸ்டின்ஸே வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அதுதான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உடனே என்னடா மன்னர் நமக்கு எதிராக பண்ணுறாரு அப்படின்னு கோவாவிலிருந்து போர்ச்சுகீசியர்கள் யாரை, மன்னர்களுக்கு எதிராக போராடினாங்க. ஆனால் மன்னர்கள் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக இவன் கேப்சர் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா, முகல். அதனால் ஈஸியாக அவங்கள என்ன பண்ணிட்டான், போர்ச்சுகீஸை பீட் பண்ணிட்டான். ஓகேவா. ஓகே, லாஸ்ட்டாக பாருங்கள், 1641 யார் இறந்து போகிறா, அவருடைய மாமனாரான ஆசஃப் கான் இறந்து போகிறார். நம்ம ஜஹாங்கீர் படிக்கும்போதே தெளிவாக சொல்லிட்டோம் ஆசஃப் கான் யாருன்ட்டு. ஜஹாங்கீர் இருப்பார், ஜஹாங்கீருக்கோட மனைவி நூர்ஜஹான் இருப்பாங்க. மனைவினா சித்தி நூர்ஜஹான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷாஜகான் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க. யார், அந்த நூர்ஜஹான். ஆனால் அவருடைய அண்ணனான ஆசஃப் கான் இவருக்கு மாமனார், ஷாஜகானுக்கு மகனா. அவர் அதாவது நூர்ஜஹானுக்கு அண்ணன், ஷாஜகானுக்கு மாமனார். ஓகேவா. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் சண்டைக்கு வந்து ஷாஜகான் ஆட்சியை பிடிச்சார் அப்படிங்கலாம் போன கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா. ஸோ அந்த ஆசஃப் கான் என்ன ஆகிறாருன்னா இறந்து போகிறார். இறந்த உடனே அப்போ நூர்ஜஹான் இருந்தாங்களே சார், அவங்க மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னா அவங்க சண்டைக்கு அவங்களும் வரல, அவங்களும் அமைதியாக தான் இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா.
இதெல்லாம் இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, சும்மா கதையோட கதையாக தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேங்க. இவங்களுடைய சமகாலத்தில் ஷாஜகானுடைய சமகாலத்தவர்கள் யார்? இவர் பீரியடில் இருக்கும்போது, இவர் இங்கே இருக்கும்போது வேறு இந்தியாவில் ஃபேமஸாக இருந்த, இந்தியான்னு இல்லை உலகத்தில் ஃபேமஸாக இருந்தவங்க யார் அப்படின்னா பாருங்க, ஃப்ரான்ஸில் யார் இருந்தால் அப்போ கிங்காக யார் இருந்தான்னா லூயிஸ் 14 லூயி இருக்கார். ஓகேவா? ஷாஜகானுடைய சமகாலத்தவர் யாருங்க? ஃப்ரான்ஸ் அரசரான 14 லூயி. ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்கணுன்னா, இங்கே மயிலாசனம், அது ரொம்ப 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 முக்கியங்க. மயிலாசனம் யாருடைய அவையை அலங்கரித்தது? யார் இந்த மயிலாசனத்தை உருவாக்கியது? மன்னர் மயிலாசனத்தில் உட்கார்ந்தாங்கிறத கொண்டு வந்தது யார்? ஷாஜகான் பீரியடில் தான் மயிலாசனம் உருவாக்கப்பட்டது. அதை மெயினாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து இவர் பீரியடில் நிறைய ஸ்காலர்ஸ் வந்திருப்பாங்க. நிறைய பேரோட பீரியடில் வெளிநாட்டு பயணிகள் இங்கே வந்துட்டு போவாங்க. நம்ம யுவான் சுவாங் பார்க்குறோம், பாக்யான் பார்க்குறோம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பீரியடில் வராங்க இல்லையா? அப்போ இந்த மன்னர் இந்த ஃபெர்னியர் அப்படிங்கிறவர் யாரோட பீரியடில் வந்தாங்க கேட்பாங்க. அதனால் அந்த 5 பேரையும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பெர்னியர் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் வந்திருக்காரு. அவர் யார்? ஒரு மருத்துவர், அது போக ட்ராவலர் வேறு. அடுத்து பாருங்கள், டாவர்னியர் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் வந்திருக்காரு. அடுத்து பாருங்கள், மான்டெல்சோ அப்படின்னு ஜெர்மன் பயணி ஒருத்தர் வந்திருக்காரு. அடுத்து பீட்டர் முண்டி அப்படிங்கிற இங்கிலாந்துக்காரர் ஒருத்தர். மனுச்சி அப்படின்னு இட்டாலியை சேர்ந்த ஒரு பயணி வந்திருக்கார். ஓகேவா? இந்த 5 பேர் ப்ளஸ் இந்த சைடு அவங்களுடைய நாடு, இதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதை கூட கொடுத்து என்ன பண்ண சொல்லலாம், மேட்ச் பண்ண சொல்லலாம். ஓகேவா? பெர்னியர் அப்படிங்கிறவர் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த மருத்துவர். தாவர்னியர் அப்படிங்கிறவர் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த வைர வியாபாரி. மால்டன்ஸ் இப்போ வைர வியாபாரி அப்படின்னா என்னவாக இருந்திருக்கும்? அவர் இங்கே வணிகத்திற்காக வந்திருக்கலாம் இல்லையா? அவர் இந்த இடத்துக்கு வணிகத்திற்காக வந்திருக்கலாம். அதில் அவருடைய குறிப்புகள் ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். சரி, அடுத்து பாருங்கள், மான்டெல்சோ அப்படிங்கிறவர் ஜெர்மன் நாட்டு பயணி, துணிச்சல் வீரர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து பீட்டர் முண்டி இங்கிலாந்து. மனுச்சி இட்டாலியை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் மற்றும் பயணி. தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம இதில் ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. நம்ம என்ன ஹைலைட் பண்ணமோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? புக்கில் இதை தாண்டி முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. முக்கியமான பாயிண்ட்ஸை தான் நம்ம ஹைலைட் பண்ணி அதை பிபிடியாக நம்ம உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஓகேங்க. ஷாஜகானோட லாஸ்ட் பீரியட் வந்துருச்சு. ஷாஜகான் வயசானவர் ஆகிட்டார். ஸோ அப்போது உடனே அதிகாரத்துக்கான போட்டி வரும் இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்து மகன் ஒருத்தர் இருந்தால் பிரச்சனை இல்லை, அவன் ஆட்சியை பிடிச்சிருவான். இங்கே மகன் எத்தனை பேர் இருக்காங்கன்னா மொத்தம் 4 மகன்கள் இருக்காங்க. மூத்தவன் யாருன்னா தாராஷுகோ. மூத்தவன் யாருங்க? தாராஷுகோ. அவன் தான் மன்னன் ஆகணும் அப்படின்னு தான் யாருக்கு விருப்பம்? ஷாஜகானுக்கு விருப்பம். தாராஷுகோ தான் பட்டத்து இளவரசன் அப்படின்னு அறிவிப்பார். ஆனால் 4 பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்குவானுங்க. அதில் யார் சார் ஆட்சியை பிடிப்பா? திறமையானவர் 3வது மகனான அவுரங்கசீப். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அக்பர் மாதிரி 50 வருடங்கள் நிலையான ஆட்சியை கொடுத்தவர் யார்? அவுரங்கசீப். அவர் தான் ஆட்சியை பிடிப்பார். ஓகேவா? ஸோ கீழே கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த தாராஷுகோ பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடியவர் தான். அவர் வந்து சன்னி இஸ்லாமிக் தான், ஆனால் வந்து சூஃபி தத்துவங்களில் என்னவாக இருந்தார்? ஆர்வமாக இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் நல்லா படித்தவர்னு வைங்களேன். பின்னாடி அவரை பற்றி ஒரு பாக்ஸே கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஷாஜகானுடைய இறுதி நாட்களில் அவருக்கு அடுத்து யார் அரியணை ஏறுறதுங்கிற போட்டி வந்துச்சு. ஷாஜகான் சாகிறதுக்கு முன்னாடியே. இது வந்து ஷாஜகானோட இறுதி நாட்களில் ஷாஜகான் இறப்பதற்கு முன்னாடியே. ஓகேவா? சண்டை போடுறாங்க. மூத்த மகன் தான் வரணும்னு ஷாஜகானுக்கு விருப்பம். ஆனால் 3வது மகனான அவுரங்கசீப் திறமையாக இருந்ததால் அவர் ஆட்சியை பிடிக்கிறார். ஓகேவா? அவர் ஆட்சியை பிடிச்ச உடனே அப்பா இருக்காரா, அப்பாவை வீட்டு சிறையில் அடைக்கிறார். நீ வீட்டிலே இரு அப்படின்னு வீட்டில் ஒரு சிறையில் அடைச்சிட்றாரு. வீட்டு சிறையில் அடைச்சி இவர் வந்து மன்னராக என்ன பண்ணிக்கிறாரு, முடிச்சுட்டிக்கிறாரு. ஷாஜகான் பாருங்கள் இறக்கிறது பாருங்கள் 1666 தான் இறக்குறாரு. ஆனால் அவுரங்கசீப் 58 என்ன பண்ணிடுவார்னா ஆட்சியை பிடிச்சிருவார். அப்போ 1627 1657 58 வரைக்கும் தான் ஷாஜகான் 30 வருடம் ஆட்சி பண்ணார். அப்போ உடல்நல சரியில்லாத காரணத்தால் அந்த டைமில் சண்டை போட்டு அவுரங்கசீப் ஆட்சியை பிடிச்சிட்றாரு. ஸோ 58லேருந்தே அவுரங்கசீப் என்னவாக இருக்கார்? ரூலராக இங்கே இருந்தார். ஓகேவா? ஆனால் அப்பா எப்போ தான் இருக்கிறாரு? 66 தான் இருக்கிறாரு. ஸோ தாஜ்மஹால் உங்களுக்கு தெரியும் யார் கட்டியது? ஷாஜகான். தாஜ்மஹாலில் அவரது மனைவியின் உடலுக்கு அருகே அவரை என்ன பண்ணாங்க? நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ தாஜ்மஹாலில் 2 கல்லறை இருக்குது. அந்த தாஜ்மஹால் பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முக்கியமாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எது வேணாலும் கேள்வியாக கேட்கலாம். இதில் மெயினாக இடையில கட்டிடக்கலை நிபுணர்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. அவர் தான் ஹெட்டு. இதை கட்டுறதுக்கான எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட ஹெட் அவர் தான். அவரை பற்றி அவர் பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள்,
ஹைலைட் பண்ணதில் தாஜ்மஹால் எந்த கட்டிடக்கலையை சார்ந்தது கேட்பாங்க. இந்தோ பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலை. இந்திய கட்டிடக்கலை பாணியும் இருக்குது, பெர்சியன் அந்த இதுவும் இருக்குது, இஸ்லாமியர்களுடைய ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களும் இருக்குது. எல்லாமே கலந்தது தான் என்னது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் பாருங்கள், அடுத்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறது பாருங்கள், உஸ்தத் அகமத் லக்வரி அவர் தான் என்னது தலைமை கட்டிடக்கலை நிபுணர். ஓகேவா. இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, மெயினாக குறித்து வச்சுக்கோங்க. சரி, இதில் கல்லறை மாடம் இருக்குது, அதை என்ன சொல்லுவாங்கன்னா மினார்னு சொல்லுவாங்க. கல்லறை மாடம் தான் என்னென்னா 4 கோபுரம். ஓகேவா, சுற்றி 4 கோபுரம் இருக்கும் இதில். ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 32 வேலையை தொடங்குறாங்க. 1632 அப்போ ஆட்சியை பிடிச்சி 5 வருஷத்துலேயே தொடங்குறாரு. 1632 கட்டிட வேலைகளை என்ன பண்ணுறாரு ஷாஜகான் தொடங்குறாரு. அடுத்து பாருங்கள், ஆனால் அது முடிக்கும் போது எவ்வளோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1647 வரைக்கும் அது போச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக கட்டியிருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 20,000 22,000 தொழிலாளர்கள் அங்கே என்ன பண்ணாங்க பணியில் அமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கும்போது 43 முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அலங்கார வேலைகள் அது இதுன்னு பண்ணி 47 வரைக்கும் என்ன பண்ணாங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நீட்டாக முடித்தாங்க. ஓகேவா. தாஜ்மஹாலை பற்றி நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். அந்த உஸ்தத் அகமத் லக்வரி அதை பற்றி மெயினாக என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் இங்கே இருக்குது. இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இதில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நார்மலாக புக்ஸில் மார்க் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே, லாஸ்ட்டாக அந்த தாரா ஷுகோவை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா. தாரா ஷுகோ அப்படிங்கிறவர் நம்ம சொன்னோம், அவர் தான் மூத்த மகன், பட்டத்து இளவரசராக இருந்தவர். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா தத்துவ ஞான இளவரசர். நல்லா படித்தவர், நிறைய தத்துவங்கள் பேசக்கூடியவர், ஃபிலாசபர் அவர். ஸோ அதனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா தத்துவ ஞான இளவரசர். இவர் பார்த்திங்கன்னா இந்து மதம் இஸ்லாமிய மதம் 2 இருக்கா, அது 2க்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை கண்டுபிடிச்சார். இதுலேயும் என்னது சிமிலரான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் இந்த சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய அந்த உபநிடதங்கள் சொல்லுவோமா, அதை நம்ம நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாரசீக மொழியில் என்ன பண்ணுறாரு மொழிபெயர்க்கிறார். ஓகேவா. இதை நீங்கள் மெயினாக தாரா ஷுகோவை பற்றி கொடுத்துருந்த பாக்ஸ். மெயினாக அந்த தத்துவ ஞான இளவரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தாரா ஷுகோ இவர் யார், ஷாஜகானுடைய மூத்த மகன். இவர் தான் ஆட்சியை பிடிச்சிருக்கணும், ஆனால் வலிமையாக இருந்ததால் அவுரங்கசீப் பிடிச்சார், அவ்வளோதான். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 50 வருட ஆட்சியை நிலைநிறுத்திய அவுரங்கசீப். ஓகேவா. கடைசி முக்கிய மன்னர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் ஆட்சியை பிடிக்கும்போது அவர் என்ன பட்டப்பெயரோட ஆட்சியை பிடிச்சார், ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டப்பெயரோட தனக்கு ஆட்சியை பிடிச்சவர் அவர் தான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உலகை வெல்பவர் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா. ஆலம்கீர் அப்படின்னா உலகை வெல்பவர் அப்படின்னு அர்த்தம். சரி, 4 பேர் சண்டை போட்டாங்க சொன்னோமா. யார் யார், தாரா ஷுகோ, ஷுஜா, அவுரங்கசீப் மற்றும் முராத் அப்படிங்கிறவங்க 4 பேர் தான் சண்டை போட்டாங்க. அதில் 3ஆவதாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இவரோட 50 வருட ஆட்சியை இந்த கீழே இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 50 வருட ஆட்சியை 2ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு 25 வருஷம், அடுத்து 25 வருஷம் அப்படின்னு பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 25 வருஷம் முழுக்க மேலே வட இந்தியாவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார். அதுக்கடுத்து 25 வருஷம் ஃபுல்லாக கீழே தக்காணத்தில் நம்ம மகாராஷ்டிரா அந்த ஏரியாவில் இவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார். ஓகேவா. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பாருங்களேன், பல படையெடுப்புகளை அவுரங்கசீப் மேற்கொண்டார். 50 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கான், வேறு லெவலில் ஆட்சி பண்ணான். பல படையெடுப்புகள், நிறைய இடங்களை கேப்சர் பண்ணி நாடை மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணாங்க பேரரசை விரிவுபடுத்தினான். மெயினாக பாருங்கள், வடமேற்கு வடகிழக்கு பகுதிகளில் எல்லா பக்கமும் போருக்கு போனான். ஆனால் போருக்கு போன இடம் ஃபுல்லாக வெற்றி தான். ஆனால் போருக்கு போயிட்டே இருந்ததால் கஜானா என்ன ஆகுது, ட்ரை ஆகுது, காலி ஆகுது. அப்போ என்ன பண்ணுறான், அப்போ வரி டேக்ஸை வாங்கினா தான் என்ன ஆகும், வேலைக்கு ஆகும்னு பார்க்குறான். அப்போ இவங்க அப்பா பீரியடில், ஷாஜகான் பீரியடில் பார்த்திங்கன்னா நிலவரி கலெக்ட் பண்ணாங்க. அது எவ்வளோன்னா விளைச்சலில் 1/3 100 33 ரூபா கொடு அப்படின்னு வாங்கினாங்க. இவன் அதை என்ன பண்ணிட்டான், சரி பாதிக்கு பாதின்ட்டான். 100 50 எனக்கு 50 உனக்கு அப்படிங்கிற லெவலுக்கு என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இவரோட பீரியடில் இந்த கேபிட்டல் அப்படின்னு ஒரு இடம் நிலையாக இருக்கவே இருக்காது. ஸ்டார்டிங்கில் இந்த ஷாஜகானாபாத், அதாவது டெல்லியில் ஒரு ஏரியா ஷாஜகானாபாத் அப்படிங்கிற இடத்துல தலைநகராக வச்சு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இவர் தான் படையெடுத்துக்கிட்டே இருக்கார். எங்கெங்கே படையெடுத்து போகிறதுக்கு எங்கெங்கே போய் முகாம் போடுறாரோ அங்கங்கே கேபிட்டல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஓகேவா. இவரோட பீரியடில் தலைநகரம் நிலையானதாக இல்லை. அடுத்து பாருங்களேன், இவருக்கு முக்கிய சவால்களாக இருந்தவங்க வட இந்தியாவில் ஒரு 3 பேர், ஜாட், சத்னாமியர், சீக்கியர் 3 பேர் தான் இவருக்கு எதிராக என்ன பண்ணாங்க கலகம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் அடக்கிடுவார். ஓகேவா. அது மெயின். ஸோ இதில் மெயினாக நம்ம கீழே பார்க்க வேண்டியது, இவர் ஒருத்தர் கொண்டிருப்பார். யாருன்னு பாருங்களேன்,
கீழே பாருங்கள், சீக்கியர்கள் கலகம் பண்ணுறாங்களா, சீக்கியர்களில் சீக்கிய குருவாக இருந்த தேஜ் பகதூர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், இவர் கொள்ளுவார். ஓகேவா, இது மெயினாக முக்கியம். இந்த லாஸ்ட்டு 2 லைன் பார்த்துக்கோங்க, அதான் முக்கியம். 9வது சீக்கிய குரு, எத்தனாவது, 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை என்ன பண்ணுறாரு, இவர் கொன்னார். இதை கேட்டிருக்காங்க. 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொன்றவர் யார் கேட்டிருக்காங்க. யார், அவுரங்கசீப். ஓகேவா, தெரிஞ்சுக்கணும். 9th சீக் குரு தேஜ் பகதூர் அப்படிங்கிறவரை என்ன பண்ணுறாரு, கொன்னுறாரு. ஓகே, இப்போ தான் நம்ம சொன்னோம் கஜானா காலி ஆகிட்டுருக்கு. ஸோ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் வேலைக்காகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பழமையாக இருந்த ஜிசியா டேக்ஸை மறுபடியும் என்ன பண்ணுறாருனா இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜிசியா டேக்ஸை பற்றி நம்ம டெல்லி சுல்தான்லேருந்து நம்ம சொல்லிட்டு வரோம். ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது குத்புதீன் ஐபக், 2வது அனௌன்ஸ் பண்ணுறது ஃபெரோஸ் துக்லக், 3வது அனௌன்ஸ் பண்ணது சிக்கந்தர் லோடி, 4வது அனௌன்ஸ் பண்ணது அவுரங்கசீப் அப்படின்னு 4 பேர்னு சொன்னோம். அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் வரலாறுல ஜிசியா வரியை நீக்கினார். யார் அப்படின்னா அக்பர் அப்படிங்கிறவர் தான் நீக்கிறார். ஓகேவா, ஸோ ஜிசியா வரியை இவரும் என்ன பண்ணார், அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன், டெல்லி ஏரியாவில் ஒரு குரூப் இருக்கும். மார்வார் அப்படின்னா டெல்லி ஏரியா தான். ஓகேவா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ அங்கே ஜஸ்வந்த் சிங், அதாவது இந்த சீக்கியர்கள்லாம் இருக்காங்க பஞ்சாப் டெல்லி அந்த ஏரியா தான். அங்கே ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணார்னா ஒரு குறுநில மன்னராக இருந்துகிட்டு இருந்தார். அவர் இறந்துடுறார். இறந்தோடனே வாரிசுரிமை போர் வருது. வாரிசுரிமை போர் வந்தோன்னா அந்த சிக்கலில் அதாவது அவங்களோட பசங்க அடிச்சுக்கிறானுங்க. அந்த சிக்கலில் யார் உள்ளே போகிறா, அவுரங்கசீப் உள்ளே போகிறார். ஏன்னா அவரோட ஏரியா இல்லையா, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் அவரே வாண்டடாக என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் ஜஸ்வந்த் சிங்கோட பேரன் ஒருத்தர் இருக்கான், இந்திரஜித் அப்படின்னு ஒருத்தன், இந்திரஜித் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுறாரு, நீ மன்னராயிரு அப்படின்ட்டு யார் சொல்கிறா, அவுரங்கசீப் சொல்கிறார். இது யாருக்கு பிடிக்கல, ஜஸ்வந்த் சிங்கோட மனைவிக்கு பிடிக்கவே இல்லை. ராணி ஹாடி அப்படிங்கிறவங்களுக்கு என்னது சுத்தமாக பிடிக்கல. ஏன், இவங்கள சீக்கியர்கள். அப்போ இவன் வந்து நமக்குள்ளே தலையிட்டுருக்கிறான் அப்படின்ட்டு ராணி ஹாடிக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அப்போ அவங்க ராஜபுத்திரஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க, உதவி கேட்குறாங்க. ஸோ அதனால் உதவிக்கு யார் வந்தாங்கன்னா ராஜ் சிங் அப்படின்னு, மேவாரின் ராணாவான ராஜ் சிங் அப்படிங்கிறவர் வந்தார். ஆனால் வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து ஆஃப் பண்ணிட்டார். ஓகேவா, ராணா ராஜ் சிங்கை ஆஃப் பண்ணிட்டார். இதில் மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த இதில் பாருங்களேன், நடுவில் பாருங்கள், இக்கிளர்ச்சியை அவுரங்கசீப்பின் மகன் இளவரசர் அக்பர் ஆதரித்தார். அவுரங்கசீப்புக்கு ஒரு பையன் இருப்பாங்க, யார், அக்பர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு பார்த்திங்கன்னா மன்னர் ஆகணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் ஆட்சியாளர், மன்னரோட பையன்தான் அவன். ஆனால் அவனுக்கு என்ன, நான் மன்னர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், எப்போ பாரு அப்பாவுக்கு எகென்ஸ்டாகவே அவன் இருப்பான். அப்போ பாருங்கள், இதில் ராணா ராஜ்சிங் வந்து என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப்பை எடுத்து சண்டைக்கு வராரு. ஆனால் அதை போய் யார் ஆதரிக்கிறா, அவுரங்கசீப்போட மகனை ஆதரிக்கிறான். ஆனால் இவனை மட்டும் அவர் விட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா பையன் இல்லையா, பிடிச்சி டக்குன்னு கொல்ல முடியாது அப்படின்ட்டு இவனை மட்டும் விட்டே இருப்பார். நம்ம அதான் சொன்னோம், ராணா ராஜ்சிங் வந்து அந்தளவுக்கு முகலாய படைகளுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய லெவல் கிடையாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிடுவாங்க, இவர் தடுத்துடுவார். அவங்களால ஜெயிக்க முடியாது, அவுரங்கசீப்பை ஜெயிக்க முடியாது. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட 1680 வரைக்கும் அவர் சாகிற வரைக்கும் போட்டி தான் போடுவார், ஆனால் ஜெயிக்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் யார் புதிய ராணாவோ பதவி ஏற்றா அப்படின்னா ராணா ஜெய்சிங் அப்படிங்கிறவர் பதவி ஏற்றார். ஆனால் இந்த ராணா ஜெய்சிங் அவுரங்கசீப் கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். பாருங்கள், அப்பா வந்து கடைசி வரைக்கும் அவனை நிரந்தர எதிரியாக நினச்சார். ஆனால் மகன் வந்த உடனே சாமர்த்தியமாக அவர் கூட என்ன பண்ணிக்கிட்டாரு, காம்ப்ரமைஸன் ஆகிட்டார். ராணா ஜெய்சிங் அப்படிங்கிறவர் அவுரங்கசீப்புடன் ஒரு அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். இதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அவுரங்கசீப் டெல்லிக்கு கிங்காக இருக்கார். அப்போ டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஏரியாவில் ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ அதில் இவர் மூக்க நுழைக்கிறார். இவங்களுக்கு என்ன கடுப்புனா, நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் இவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல, அவுரங்கசீப்பை வெல்ல முடியலங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதில் அப்படியே போகிற போக்கில் கோல்கும்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோல்கும்பாஸ் கிட்டத்தட்ட 5 கல்லறைகளை கொண்டது. ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள், அந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. 1480 1686 வரை கிட்டத்தட்ட இது கர்நாடகாவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 250 வருடங்கள் ஆட்சி பண்ணது யார் அப்படின்னா அடில் ஷாகி மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாமினி சுல்தான்கள் கிட்டத்தட்ட 5 மரபாக பிரியும். அதில் ஒரு மரபு அடில் ஷாகி மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட தலைநகரான பிஜப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் பீஜப்பூர் அப்படிங்கிறது, அங்கே தான் கோல்கும்பாஸ் இருக்குது. ஓகேவா, சரி, அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
இதில் வந்து நிறைய கட்டிடங்கள் மசூதிகள் எல்லாமே அங்கே பீஜப்பூரில் இருக்குது. ஸோ அதில் முகமது அடில் ஷாவின் மிடுக்கான கல்லறையை, யாரோட கல்லறைன்னு தெரிஞ்சுக்கோங்க, முகமது அடில் ஷா அப்படின்னு ஒரு மன்னர், அவருடைய கல்லறை தான் என்னது, கோல் கும்பாஸ். இது அடில் ஷா அவர் வாழும்போதே என்ன பண்ணார், கட்டினார். நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி ஷெர்ஷா அப்படிங்கிறவர் அவர் வாழும்போதே அவருக்கான கல்லறையை கட்டினார். பார்த்தோமா, பீகாரில் சசாராம் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி அடில் ஷா வாழும்போதே அவருக்கான கல்லறையை கட்டியிருக்காரு, கோல் கும்பாஸ். ஓகேவா. கீழே பாருங்கள், மெயினாக கொடுத்துருக்காங்க. ரோம் அப்படிங்கிற நாட்டில் புனித பீட்டர் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. செயின்ட் பீட்டர் சர்ச் அப்படிங்கிற சர்ச்சு. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறதுலே பெரிய குவிமாடம் கொண்டதே இதுதான், இந்த கோல் கும்பாஸ் தான். ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், உச்சுவற்றின் நீளமே 135 அடி, உயரம் 178 அடி, மிகப்பெரிய ஒரு கல்லறை. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க, முகமது அடில் ஷாவோட கல்லறை மட்டும் கிடையாது, 5 பேரோட கல்லறை. யார் யார் சார், முகமது அடில் ஷா, அவங்க மனைவி, அவங்க மகள், அவங்களோட பேரன், அவங்க பேரனுடைய மனைவி, 5 பேருடைய கல்லறை. 5 கல்லறை கொண்டது எதுன்னு கேட்டாங்கன்னா கோல் கும்பாஸ், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் இங்கே இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நம்ம பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் அவுரங்கசீப் என்ன பண்ணார், மேலே வடகிழக்கு வடமேற்கு பகுதிகளில் அவருடைய கவனத்தை செலுத்தினார். பார்த்தோமா. அடுத்து பாருங்கள், அவுரங்கசீப் 1682 தக்காணத்துக்கே வந்துட்டார், கீழே வந்துட்டார். அதுக்கப்புறம் சாகர வரைக்கும் அவர் எங்கே தான் இருந்தாராம், தக்காணத்தில் தான் இருந்தார். 1707 வரை தக்காணத்திலேயே தங்கியிருந்தார். ஓகே, 1707 தான் அவருடைய மரணம். அது வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஃபஸ்ட் 25 ரெண்டாவது 25ன்னு பிரிக்கலாம். ஃபஸ்ட் 25 ஃபுல்லாக வடமேற்கு வடப்பகுதி, அடுத்த 25 ஃபுல்லாக தென்பகுதி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடே அவுரங்கசீப்லேயே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை தான் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கோல்கொண்டா, அதான் இந்த கர்நாடக ரீஜியன் தான். ஓகேவா. ஸோ அங்கே இருந்த சுல்தான் யார், அப்துல் ஹசன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, பீட் பண்ணுறாரு. ஓகேவா. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கோல்கொண்டாவையும் இவர் கேப்சர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் முன்னாடி அங்கங்கே அந்த குறுநில மன்னர்களால் ஆட்சி பண்ணப்பட்டுச்சு, அவர்கிட்ட வந்து இவர் வாங்கிட்டார், இவர் கைப்பற்றிட்டார். ஓகே. அடுத்து பாருங்கள், இவர் மராத்தியர்களுக்கு எதிராக என்ன பண்ணார். மராத்தியர்கள்னாலே மராத்தியர்களை நம்ம படிக்கிறது ஒரே ஒரு மன்னர் தாங்க, யார் அப்படின்னா சிவாஜி. நம்ம மெயினாக படிக்க போகிறது இப்போ இதெல்லாமே நம்ம குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ் எல்லாமே நம்ம 11th புக்கு நம்ம படிச்சுட்ருக்கோம் இல்லையா. நம்ம மராத்தாஸ் பொறுத்த வரைக்கும் 11th புக்கு நம்ம படிக்க தேவையில்லை, ஏன்னா அதில் நிறையா வளன்னு டேட்டா இருக்குது. நமக்கு அவ்வளோ டெப்த்தாக மராத்தாஸ் கேட்குறது இல்லை. நமக்கு மராத்தாஸ்னாலே சுற்றி அவன் எங்கே கேட்பான்னா சிவாஜி கேட்பான். அதை விட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய பேஸ் வாஷ் பற்றி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாகவே எங்கே இருக்குன்னா நம்ம 7th புக்லேயே இருக்குது. நம்ம அந்த லெவலில் மராத்தாஸ் படித்தாலே போதும். அதை தாண்டி நான் எல்லாமே படித்து முடிச்சிட்டேன் சார், நல்லா தெளிவாக இருக்குது சார் அப்படின்னு நம்ம எக்ஸாம் டைமில் ஒரு 20-25 நாள் இருக்குது சார், எல்லாமே நான் முடிச்சிட்டேன், நீட்டாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் 11th புக்கையும் சேர்த்து படித்து வச்சுக்கலாம். ஓகேவா. 11th புக்கில் ஆங்கிலோ மராத்தா வார்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அதிலிருந்து கேள்விகள் இடம்பெறதில்லை. ஸோ அதனால் நம்ம மராத்தாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 7th புக்கு நம்ம படித்தாலே போதுமானது. இப்போ நம்ம மெயினாக எதுக்கு சொல்கிறோன்னா, இந்த மராத்தியர்களில் சிவாஜி இருக்காரா, சிவாஜியும் இந்த அவுரங்கசீப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சமகாலத்தவங்க, ஒரே பீரியடில் இருந்தவங்க. ஸோ சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கு தான் சண்டை. சிவாஜியை பற்றி நம்ம படிக்கிறனாலே அவுரங்கசீப்போட என்ன சண்டை போட்டாங்கிறது தான் மெயினாக படிப்போம். அதை தான் இங்கே படிக்க போகிறோம். அதை பற்றி சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம மராத்தாஸ் படிக்கும்போது தெளிவாக படிப்போம். அவுரங்கசீப் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு 2 முக்கிய தளபதிகள் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் யாரை நோக்கி அனுப்பிச்சுட்டார்னா சிவாஜியை நோக்கி அனுப்பிச்சுட்டார். ஃபஸ்ட் ஆள் யாருன்னா சைஸ்டகான், செகண்ட் ஆள் யாருன்னா ஜெய்சிங். 2 முக்கிய தளபதிகள் இருந்தாங்க. 2 பேரையும் சிவாஜியை நோக்கி அனுப்பிவிட்டார், கைது பண்ணிட்டு வர சொல்லி. சைஸ்டகான் வருவார். ஆனால் வரும்போது சிவாஜி என்ன பண்ணிடுவார்னா சூழ்ச்சி பண்ணி சைஸ்டகானை என்ன பண்ணிடுவார், பீட் பண்ணிடுவார். அதாவது சிவாஜி தனது புலி நகத்தால் அவரை கீறினார். ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் சைஸ்டகான் வந்து இருக்கும்போது அங்கே ஒரு 400 பேரோட இறங்கி என்ன பண்ணார், சிவாஜி அவர் அடித்தார் அப்படின்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம மராத்தியர்கள் தெளிவாக படிக்கலாம். ஓகேவா. மொத்தம் 2 பேர், சைஸ்டகான், ஜெய்சங்கர். ஃபஸ்ட்டு சைஸ்டகான் வருவார், ஆனால் அவரை சிவாஜி என்ன பண்ணிடுவார், பீட் பண்ணிடுவார். ஓகேவா. அதுக்கப்புறம் ஜெய்சிங் வருவார், அவர் என்ன பண்ணிடுவார்னா சிவாஜியை பீட் பண்ணிடுவார். நம்ம இதெல்லாமே சிவாஜியில் இதில் படிப்போம், மராத்தாஸில் தெளிவாக படிப்போம். ஏன்னா அவங்க வந்து புரந்தர் உடன்படிக்கை, எந்த வருஷம் என்ன ஏது எல்லாமே தெளிவாக படிப்போம். இங்கே என்னென்னு சிம்பிளாக கொடுத்துருக்கான், சிவாஜிக்கு எதிராக சண்டை போட்டார், அதை தான் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு சைஸ்டகான் அனுப்பிச்சி விட்றாரு, ஆனால் அவர் பீட் பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கடுத்து ஜெய்சிங் அனுப்பிச்சி விட்றாரு, ஜெய்சிங் யாரை அடைக்கிறாரு, சிவாஜியவே அடைக்கிறார். சிவாஜியை அடக்கிட்டு நீங்கள் வாங்க மன்னர்கிட்ட, அங்கே வந்து மன்னரை வந்து பார்க்க வாங்க, அங்கே வந்து அரண்மனையை பார்க்க வாங்க டெல்லிக்குன்னு கூப்பிடுவார். சிவாஜி எதுக்கிட்ட அங்கே கூப்பிட்றாங்கன்னு நினைப்பார். ஆனாலும் இவர் தான் இங்கே அடக்கிட்டாரே ஜெய்சிங்,
ஸோ அதனால் வாங்கன்னு கூப்பிட்டதுக்காக சரி ஒரு மரியாதை நிமித்தமாக அவரும் அவர் பையன்லாம் போவாங்க. ஆனால் போனோன்னே அங்கே சிவாஜியை கைது பண்ணிடுவானுங்க. இது வந்து தப்பு இல்லையா? ஒரு மிகப்பெரிய மன்னர். ஸோ அவரை பிடிச்சிடுறாங்க, உடன்படிக்கை போட்டுடுறாங்க. உடன்படிக்கை போட்டுட்டாலே அதில் காம்ப்ரமைஸ்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வாங்கன்னு மேலே கூப்பிட்டு போய் அங்கே போய் கைது பண்ணிடுறாங்க. ஆனால் அங்கே உடனே சிவாஜி பயங்கர கோபமாயிருவார். அங்கே ஜெயிலேருந்து தப்பிச்சிடுவார். ஒரு பழக்கூடையில் தப்பினார், அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம், ஓகேவா? மராத்தாஸில் படிக்கலாம். பழக்குடியில் இருந்து தப்பிட்டார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, சிவாஜி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் என்ன பண்ணார்னா, சிவாஜி இவரை எதிர்த்து தான் என்ன பண்ணார்னா சண்டை போட்டே இருந்தார். சிவாஜி 1680 இறந்துருவார். சாகிற வரைக்கும் முகலாயர்களை எதிர்த்து என்ன பண்ணார், சண்டை போட்டார் அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்களேன். அரியணை போட்டியில் தனக்கு எதிராக முக்கிய போட்டியாளரான தனது சகோதரர் தாராஷிகோவுக்கு சீக்கியர் உதவி. பாருங்கள், இவங்க அண்ணன் அரியணை போட்டியில் அவர் தான் வந்திருக்கணும். ஆனால் அவருக்கு பதிலாக யார் வந்துட்டா, அவுரங்கசீப் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. நீங்கள் தான் இருக்கணும், தாராஷிகோ நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய சீக்கியர்கள்லாம் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. எதிர்க்கு எதிரி நண்பன் கான்செப்ட் தான். அப்போ அவுரங்கசீப் வேணாம் அப்படின்ட்டு சீக்கியர்கள்லாம் போய் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம், தாராஷிகோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சீக்கிய குருவான தேஜ் பகதூரை இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொண்டிருக்காரு. இந்த கொன்னதை நம்ம முன்னாடியே பிடிச்சிட்டோம். 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூரை கொன்னார்னு. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்களேன். நம்ம ஒருத்தனை சொன்னோம், அவுரங்கசீப்போட பையன் ஒருத்தன் அக்பர்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னோமா. அவன் தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருப்பான், இவருக்கு எதிராகவே இருப்பான். இங்கே வந்து யார் இறந்துடுறா, சிவாஜியும் இறந்துடுறாரு. 1680 சிவாஜி இறந்தோன்னா சிவாஜியோட பையன் ஒருத்தர் இருப்பான் சாம்பாஜின்னு. அவனுக்கு 2 பேர் சேர்ந்துக்கணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சிவாஜியோட பையனும் அவுரங்கசீப்போட பையனும் சேர்ந்து யாருக்கு எதிராக, அவுரங்கசீப்புக்கு எதிராக. இவர் பார்க்குறாரு, பையனை கொல்ல முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிவாஜியோட மகனை என்ன பண்ணுறாரு, கைது பண்ணுறாரு. பாருங்கள், அவங்க 2 பேருக்கு எதிராக அவுரங்கசீப் சண்டைக்கு வராரு. பையன் தப்பிச்சு ஓடிடுறான். போனால் வரவே மாட்டான் அவன் அவ்வளோதான், அதோட அவனோட கான்செப்ட் முடிஞ்சுது. இவர் சிவாஜியோட பையனை பிடிச்சிடுவார். சிவாஜியோட பையன் சாம்பாஜியை பிடிச்சி கைது பண்ணி துண்டு துண்டாக வெட்டி கொண்டாரும்பாங்க. துண்டாக வெட்டி கடலில் தூக்கி போட்டார் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு கொடூரமான கொலை. 1689 சாம்பாஜி, சிவாஜியின் மகனான சாம்பாஜி கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜிசியா டேக்ஸை யார் தான் விதிச்சா, அவுரங்கசீப் தான் விதிச்சார். இவர் வந்து ஒரு பக்கா பியூர் முஸ்லீம்ங்க, பியூர் முஸ்லீம். ஆனால் முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு ஆள், ஓகேவா? ஸோ இவர் பியூர் முஸ்லீம்ங்கிறது இந்த புதுசாக கோயில் கட்டுறதுக்கெலாம் இவர் என்ன பண்ணல, பர்மிஷன் கொடுக்கல, ஓகேவா? ஆனால் வந்து பழைய கோயிலில் ஏதாவது உடஞ்சிருக்கு, அது எதுனா பழுது நீக்கிறதுக்கான வேலைகளை என்ன பண்ணார், பார்த்தாரு அப்படின்னு கொடுக்குறாங்க, ஓகேவா? அடுத்து கீழே பாருங்களேன். மெயினாக இவர் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தார். அதனால் அந்த லேண்ட் டேக்ஸுக்கு மேலே இன்னொரு வரி ஒன்று வாங்கினாங்க. எதுனா அப்போப் அப்படிங்கிற வரி. இது முஸ்லீம் சட்டப்படி, ஷரியத் சட்டப்படி என்னது தப்பு. அதனால் இவர் அதை என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. பாருங்கள், அப்போ முஸ்லீமாக இருந்தார் ஆனால் உண்மையாக இருந்தார், ஓகேவா? அவங்களுடைய சட்டப்படி கரெக்டாக இருந்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, லாஸ்ட்டாக பாருங்கள். ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தை காட்டிலும் அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் இந்து அதிகாரிகள் அதிக எண்ணிக்கையில் அரசு வளாகத்தில் பணியாற்றினர். அவ்வளோதான். அதாவது மெயினாக இவர் தீவிர முஸ்லீமாக இருந்திருக்காரு, அப்போ இந்துக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கோமோ நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி அது எதுவும் இல்லை. அப்பா காலத்தை விட இவர் பீரியடில் என்னவாக இருந்திருக்காங்க, அதிக இந்துக்கள் பணியாற்றியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் ஷாஜகான் அண்டு அவுரங்கசீப் பற்றி நம்ம படிக்க வேண்டியது அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஒவ்வொருத்தங்களை பற்றி ஒரு 10 பாயிண்ட் இருக்கும் பொறுக்கி போட்டால், அவ்வளோதான். நீங்கள் எப்போவுமே நோட்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தால் நம்ம அவுரங்கசீப் பற்றி என்ன சொன்னோம், டெக்கான் ரீஜியனை என்ன பண்ணார், கேப்சர் பண்ணார் பார்த்தோம். அப்படி படிக்கணும். அப்போ அவுரங்கசீப்னு எழுதிட்டிங்களா, ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறீங்க, அவரோட டைட்டில் ஆலம்கீர் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு தலைப்பு போட்டு ஆலம்கீர் அப்படின்னு எழுதணும். நீங்கள் ஃபுல்லாக ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டார் அப்படிலாம் எழுதக்கூடாது, ஆலம்கீர். ரெண்டாவது என்ன, இவருடைய பீரியடை 50 இயர்ஸை 2ஆக பிரிக்கிறாங்க. 25 இயர்ஸ் 25 இயர்ஸ் 25 இயர்ஸ் எங்கே நார்த்து, 25 இயர்ஸ் எங்கே சவுத். அதுக்கடுத்து 3ஆவது என்ன, இப்படி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்டுன்னு தோணும். நம்ம அப்படி இல்லைன்னா 10 பேராகிராஃப் படித்த மாதிரி இருக்கும். ஐயோ நான் அவ்வளோ படிக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு மணி நேரத்துக்கே அப்படின்னு தோணும். நம்ம அதை சிம்பிளை பண்ணணும். அதில் இருக்க கீவேர்டை மட்டும் பொறுக்கி என்ன பண்ணணும், எழுதணும். எங்கள் சார் சொல்லுவார், புக்கில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறோமா, புக்கில் 10 பக்கம் இருக்கா, புக்கில் ஒரு 10 பக்கம் 15 பக்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ முகல்ஸே நம்ம படிக்கிறோம், புக்கில் ஒரு 15 பக்கம் இருக்குது.
சரி, அந்த 15 பக்கத்தை ஃபஸ்ட்டு படித்து அந்த புக்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், கோடு போட்டு ஹைலைட்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம அதான் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 15 பக்க கண்டென்ட்டில் முக்கியமானதெல்லாம் கோடு போட்டுகிட்டே வரும்போது அது ஒரு 8 பக்கம் 7 பக்க கண்டென்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? அதாவது இந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் எடுத்து தனியாக போட்டிங்கன்னா ஒரு 5 பக்கம் தானே, ஒரு 5 பக்கம் 7 பக்கம் அவ்வளோதான் வரும். பாதிக்கு பாதி தான் ஒரு லெசனில் பாதிக்கு பாதி தான் ஹைலைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன சொல்லுவார், அது 7 பக்கமாக நீ சுருக்கிட்ட. அடுத்து என்ன பண்ண, அந்த 7 பக்கம் இருக்கா அதை மறுபடியும் ஒரு தடவை படிக்கும்போது அந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் நீ படிக்கும்போது அதில் முக்கியமான வார்த்தைகளை மட்டும் எழுது. கீவேர்ட்ஸ், அதுக்கு பேர் தான் என்னது, கீவேர்ட்ஸ். இப்போ அக்பர் அப்படின்னா அக்பரை பற்றி நம்ம ஒரு 10 பேராகிராஃப் இருக்கும். அதில் நம்ம முக்கியமாக கோடு போட்டதே நமக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். அந்த 10 பாயிண்டில் இருக்கக்கூடிய கீவேர்டை மட்டும் ஒரு வார்த்தையை மட்டும் எழுது. அந்த ஒரு வார்த்தையில் அந்த பாயிண்ட்டை நீ சொல்லிடுறோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை எடுத்து எழுது அப்படிம்பாரு. அப்போ அக்பரை பற்றி நீ படிக்க போகிறது என்ன சொல்லுவார்னா 10 வார்த்தைகள், அவ்வளோதான். 10 வேர்ட்ஸில் அக்பர் முடிஞ்சுது, 10 வேர்ட்ஸில் யார், அவுரங்கசீப் முடிஞ்சுது. அப்படிங்கிற லெவலில் நீ எழுதுனா அவர் என்ன சொல்லுவார், ஒரு எம்பையரை பற்றி ஒரு A4 ஷீட்டு போதும். என்ன சொல்லுவார், ஒரு எம்பையர் பற்றி நீ படிக்க ஒரு A4 ஷீட் போதும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஹிஸ்ட்ரியை பற்றி நீ படிக்கணும்னா 10 பேப்பர் படித்தா போதும் லாஸ்ட் ரிவிஷனுக்கு. இப்படி தான் படிக்கணும், ஓகேவா? அப்போ லாஸ்ட் ரிவிஷன் அப்போ உன் கையில் என்ன இருக்கணும், ஒரு 10 A4 ஷீட் இருக்கணும், அவ்வளோதான். இதாங்க ஹிஸ்ட்ரி, தூக்கி போட்டுறணும். அந்த அதில் இருக்க 10 இதில் இருக்க எல்லாத்தையும் நான் படித்தேங்க அப்படின்னு தூக்கி போட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்படி படித்தாதான் அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. புக்கையே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா வேலைக்கு ஆகுது. இன்னும் நமக்கு 10 வீக்ஸ் இருக்குது எக்ஸாமுக்கு. நம்ம ஒரு 5 வீக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒட்டுமொத்த இதையும் படித்து கம்ப்ளீட் பண்ணுற கிளாஸு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முழுக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 5 வாரங்களில் நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் ரிவிஷன் போகும்போது A4 ஷீட்டோ நோட்டோ ஏதோ ஒன்று போட்டு கீவேர்ட்ஸ்க்கான அந்த நோட்ஸை நீங்கள் எடுக்கணும், ஓகேவா? சரி, முகல் எம்பையரில் அவங்களோட சொசைட்டி எப்படி இருந்துச்சு, எக்கனாமிக் எப்படி இருந்துச்சு, அவங்க பீரியடில் ட்ரேடிங் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம லைனாக என்ன பண்ண போகிறோம், அப்படியே பார்த்துட்டே போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்ன தான் கதைகள் இருக்காது, முக்கியமான பாயிண்ட்ஸை என்னது டேட்டாவாக நம்ம சொல்ல போகிறோம், நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ மெயினாக முகலாயர்கள் பீரியடில் நிறைய காடுகள் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க பீரியடில் காடுகள் நிறையா இருந்துச்சு. ஸோ வேளாண்மை கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க, ஓகேவா? அது ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஹைலைட் பண்ண இடத்துல கொடுத்துருக்கோம். செகண்டு பார்த்திங்கன்னா கீழே கிராமத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. கிராமத்தோட ஹெட்டு யார் அப்படின்னா முக்காடம் அப்படிங்கிறவர் தான் என்னதாக இருந்திருக்காருன்னா கிராமத்தோட ஹெட்டாக இருந்திருக்காரு. அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க, நிர்வாக உறுப்பு ஒன்று வச்சுருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. அது என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, பஞ்சாயத்து. இப்போ நம்ம பஞ்சாயத்துன்னு சொல்கிறது தான் அப்போ பஞ்ச், ஓகேவா? அதில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அந்த வரவு செலவு பார்த்துக்கிறது எல்லாமே அந்த பஞ்சாயத்தோட பொறுப்பாக தான் இருந்திருக்கு, அவ்வளோதான். இதை கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்களேன், இந்த முகல்ஸ் பீரியடில் எல்லாருமே இருந்திருப்பாங்க. நடுத்தர வர்க்கத்தில் பாருங்களேன், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவன் இந்த வேலை தான் செஞ்சான் இந்த வேலை தான் செஞ்சான் அப்படின்னு இல்லை, என்னென்ன வேலை செஞ்சால் கொடுத்துருக்காங்க. சிறிய மண் சப்தாராக இருக்கான். மண் சப்தார்னால் நம்ம என்னென்னா அக்பர் பீரியட்லேயே விளக்கிட்டோம். குதிரைகளையும் வீரர்களையும் பார்த்துக்கிற பொறுப்பு தான் மண் சப்தார். அதில் சிறிய மண் சப்தார்னால் ஒரு 100 குதிரை 50 குதிரை 10 குதிரை இப்படி பார்த்துட்டு வந்த அவங்களாம் நடுத்தர வர்க்கமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்க இருக்காங்க. ஹக்கீம் அப்படின்னா மருத்துவர்கள், டாக்டர்ஸ், அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிஷியன்ஸ் இருந்திருக்காங்க. அது போக இன்னும் நிறையா ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க இருந்திருக்காங்க. எல்லாருமே நடுத்தர வர்க்கத்தில் இருந்திருக்காங்க. அது மெயின். அதில் இன்னும் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணுன்னா நடுவில் பாருங்களேன், மதாத்-இ-மாஷ் அப்படின்னு ஒரு மானியம். இப்போது நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து ஜெயலலிதா இதில் மானியம் கொடுக்குறாங்க, கலைஞர் இதில் மானியம் கொடுக்குறாங்க, மோடி இதில் மானியம் கொடுக்குறாங்க, சொல்கிறோமா? மோடி திட்டப்படி மானியம் கொடுக்குறாங்க. அது மாதிரி மதாத்-இ-மாஷ் அப்படின்னு ஒரு மானியம் இருந்திருக்கு. இந்த மானியம் இந்த நடுத்தர வர்க்க மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம முகலாய மன்னர்களோ இல்லை ஜமீன்தார்களோ யாரோ உள்ளூர் ஆட்சியாளர்களோ எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த நடுத்தர வர்க்கத்தினர் பெற்ற மானியம் எதுனா மதாத்-இ-மாஷ் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதுபோக கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பீரியடில் இருந்தால் முக்கியமான நகரங்கள் என்னென்ன, அதாவது இந்த முகல் எம்பையர் பீரியடில் முக்கியமான நகரம் என்னென்னா டெல்லி, மெயின் டெல்லி தெரிஞ்சிடும். அது உள்ளேயே இருக்கக்கூடிய ஆக்ரா, அது உள்ளே இருக்கக்கூடிய பதேபூர் சிக்ரி எல்லாமே முக்கியமானது. அடுத்து பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய லாகூர், அடுத்து முல்தான், அடுத்து இந்த பெங்கால் சைடில் இருக்கக்கூடிய டாக்கா, அடுத்து கீழே கர்நாடக ஏரியாவில் இருக்கக்கூடிய அகமதுநகர் எல்லாமே பெருசில் முக்கியமான இடங்களாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா புக்கிலே கொடுத்துருப்பான், லண்டன் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், லண்டன் அண்டு பாரிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதோட சமகாலத்தில் லண்டன் பாரிஸ் அப்படி தான் இருந்துச்சான். இப்போ லண்டன் பாரிஸ்க்கு ஈக்குவலாக இங்கே இருந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ அந்த நாடு எப்படி போயிடுச்சு, நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்துக்குவோம். அடுத்து பாருங்களேன், சமூகத்தில் இந்த கீழ்நிலை மக்கள், கீழ் ஜாதி மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆண்கள் என்னது லங்கோட் அப்படிங்கிற அந்த கோபனம் கட்டுறதும்,
பெண்கள் பார்த்திங்கன்னா சேலை அணியிறதும் வழக்கமாக இருந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், மெயினாக அபுல் பைசில் அப்படிங்கிறவர் எழுதின நூல் ஐனி அக்பரி. இது எழுதிய நூலுங்கிறத விட தொகுத்த நூல். அபுல் பாசில் அப்படிங்கிறவர் அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்திருப்பார். அந்த நூலுக்கு பேர் என்னென்னா ஐனி அக்பரி. அதில் தெளிவாக சொல்லியிருப்பார், என்னது, எல்லாருமே ஜமீன்தாராக இருக்க முடியாது. நம்ம பார்த்துருப்போம், ஜமீன்தார் அப்படிங்கிறது திறமை அடிப்படையில் தான் அக்பர் கொடுத்தாரு வச்சார் அப்படி இப்படின்னு படித்தோம் இல்லையா? ஸோ அப்போ ஜமீன்தார் போஸ்டிங் அப்போ திறமையாக இருந்தால் யாருக்குனாலும் கொடுப்பாங்களா சார்? இல்லை, ஒரு சில ஜாதிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் மெயினாக கொடுத்துருக்கான் இந்துக்களில் மேல் ஜாதியினருக்கும் ராஜபுத்திராஸுக்கும் அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸில் கொஞ்சம் பேத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ கீழ் ஜாதி மக்களுக்கு என்ன தரல, ஜமீன்தார் போஸ்டிங் தரலை. அதனால தான் கீழ் ஜாதி மக்கள் அந்த ஜமீன்தார் அப்படிங்கிறவங்களாம் என்னது, என்னமோ ஒரு மன்னர் மாதிரியும் அது கீழே இருக்கவங்கள கீழ் ஜாதி, ஏன்னா அவன் போஸ்டிங்கே அவங்களுக்கு போகலை இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜமீன்தார்கள் பார்த்திங்கன்னா என்னது, இந்த யார் யார் இருந்தா அப்படிங்கிறது இந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஜமீன்தார்கள் பார்த்திங்கன்னா விவசாயிகள் சரியாக அந்த குத்தகை பணத்தை கொடுக்கலன்னா அவங்கள விவசாயத்தோடய என்ன பண்ணிடலாமா, அவனை அமுச்சு விட்டு வேறு ஆளை போட்டுக்கலாம் அப்படிங்கிற லெவலில் அந்த உரிமை ஃபுல்லாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அவர் போய் மன்னர்கிட்டலாம் கேட்க தேவையில்லை. ஜமீன்தார்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னா, ஜமீன்தார் அவனை குத்தகை ஒழுங்காகவே கட்ட மாட்டேங்கிறான், அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் மன்னர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. அவனே முடிவு எடுக்கலாம், நீ போ, நான் வேறு ஆளை போட்டுக்கிறேன்ட்டு அவன் வேறு ஆளை போடலாம். அதுதான் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்களேன், இந்த ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் லாஸ்ட் இருந்த அந்த 3 மன்னர்கள்கிட்டையும் மராத்தாஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. சார், மராத்தாஸ் இவங்களுக்கு ஜென்ம எதிரிகளாக இருந்திருக்காங்க. ஆனாலும் அதில் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. மெயின் பாருங்கள், சிவாஜியோடைய அப்பா ஷாஜி போன்ஸ்லே, அவரே யார், ஷாஜகான் கிட்ட வேலை பார்த்துருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சிவாஜி ஒரு மராத்தியர்களுக்கு முகல்ஸுக்கு முழுக்க எதிரானவர் இல்லையா? ஆனால் அவருடைய அப்பாவே இவங்ககிட்ட வேலை பார்த்தவர் தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்களேன், இதில் நமக்கு தெரிஞ்சது தான், சாதி முறை ஒரு மேலாதிக்க நிறுவனமாக இருந்தது. கீழ்ஜாதி மக்களை அதிகமாக ஒடுக்குமுறை எல்லா பக்கமும் இது இருக்கிறதாங்க. ஆரியர்கள் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமே மேல்ஜாதி மக்களோட டாமினேஷன் அதிகமும், கீழ்ஜாதி மக்களை என்ன பண்ணுறது, கீழ்ஜாதி மக்கள்னு நம்ம இப்போ சொல்லவே கூடாது, இப்போ இப்படி ஆக்கி வச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணுறாங்க, ஒடுக்கக்கூடியதே இவங்க பீரியடில் இல்லை, எல்லார் பீரியட்லேயுமே இருந்தது தான். ஸோ அடுத்து பாருங்கள், இவங்க பீரியடில் ஒரே ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த அப்பர் கேஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இந்த விதவை மறுமணம் அப்படிங்கிறது என்னது சார் டெவலப்மெண்ட்டுங்கிற பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, அந்த அப்பர் கேஸ்ட்டில் கூட விதவை மறுமணங்கிறது இல்லை. ஓகேவா? அதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், முஸ்லீம்கள். இதில் பாருங்களேன், இங்கே நம்ம பார்த்துருப்போம், கல்யாணம் பண்ணால் பெண் வீட்டிலேருந்து வரதட்சணை கொடுக்கறது இப்போ வரைக்கும் இருக்குது. வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவானுங்க. ஆனால் என்ன இருக்கும், பொண்ணுக்கு இவ்வளோ நகை போடுறோம், கல்யாண செலவில் பாதி ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விதமான வரதட்சணை தான் இல்லையா? என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வாய் விட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, பெண் வீட்டு சைடில் அதை போட்டுக்கிட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா? முன்னாடிலாம் வாய் விட்டே கேட்பாங்க, இவ்வளோ போடணும் இவ்வளோ கொடுக்கணும்னு வாய் விட்டு கேட்குறது பெரும்பான்மை மக்கள் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே கேட்குறதில்ல, ஒரு சிலர் கேட்டுட்ருக்காங்க. இதில் பாருங்களேன், முஸ்லீம்களில் பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பையன் என்ன பண்ணுமா, மருமகளுக்கு கட்டாயம் தர வேண்டிய பணம் பாருங்கள், மகர் அப்படின்ட்டு ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுக்கணும், மணி பணப்பரிசை கொடுக்கணும். யார், பையன் வீடு பொண்ணுக்கு கொடுக்கணும். நல்லா இருக்குது பாருங்கள் இல்லையா? ஸோ முஸ்லீம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மகர் எனும் பணப்பரிசை பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தனர். மெயினாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, இவங்க காடுகள் அதிகமாக இருந்த பகுதி தான், காடு சார்ந்த வேளாண்மை தான் இவங்களோட முக்கிய பொருளாதாரமாக இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அப்போ விவசாயம் இருந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு நீர்ப்பாசனம் முக்கியம். மெயினான நீர்ப்பாசனமே கிணற்று நீர்ப்பாசனம் தான். கிணற்று நீர்ப்பாசனங்கிறது என்ன சார் பெஸ்ட்டுன்னா, எல்லா பக்கமும் கிடைக்கும். இப்போ ஆற்று நீர்ப்பாசனம், ஆறு எங்கே போகுதோ அந்த வழிகளில் இருக்கக்கூடிய வேளாண்மை செழிப்பாக இருக்கும். கிணற்று நீர்ப்பாசனம் நீ எங்கே இருந்தாலும் நீ அங்கே போர் போட்டு என்ன பண்ணலாம், கிணறு வச்சு அந்த இடத்துல நீ விவசாயம் பண்ணலாம். அப்போ கிணற்று நீர்ப்பாசனம் தான் ரொம்ப முக்கியமான நீர்ப்பாசன முறையே. இப்போ இல்லை, எல்லார் பீரியட்லேயுமே. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அந்த ஐனி அக்பரி அந்த புக்கிலேயே மறுபடியும் போட்டிருக்காங்க. இதை நம்ம சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் வாசிச்சு விட்டிங்கன்னா போதும். இரு வேளாண் பருவங்களில் இவங்க பயிர் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் இவங்க காலத்தில் அறிமுகமாச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த புகையிலை சொல்கிறோமா, புகையிலை, மக்காச்சோளம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது இவங்க பீரியடில் தான் 17th century தான் அறிமுகமே ஆச்சு. அதுக்கெலாம் அப்புறம் தான் இந்த மிளகா, வரமிளகாலாம் பார்த்துருக்கீங்களா, மிளகா, வேர்க்கடலை இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு.
அண்ணாச்சி பழம் இவங்க பீரியடில் தான் அறிமுகமாச்சு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நீங்கள் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடைசி ஒரு 4 லைன் மட்டும் பாருங்களேன். பட்டு உற்பத்தி எங்கே ஃபேமஸாக இருந்திருக்கு? பெங்காலில் வளர்ச்சி பயங்கரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உலக சந்தைக்கு அதிகமாக பட்டு துணியை அனுப்பி வைக்கும் தலைமை பட்டு உற்பத்தி மையமாயிட்டு. வங்காளம் தான் என்னது பட்டு உற்பத்தியில் டாப் லெவலில் இருந்திருக்கு. யார்? முகல்ஸ் பீரியடில். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கணும். மற்றெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்கள் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது அந்தளவுக்கு கொஷின் ஏரியாவாகவும் இந்த பேராகிராஃப் இல்லை. புகையிலை மக்காச்சோளம் எந்த வருஷம் எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படிலாம் இது வரைக்கும் கேட்டதில்லை. சும்மா ஜஸ்ட்டு வாசிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், மெயின் டேக்ஸ் என்னவாக இருக்கும்? லேண்ட் டேக்ஸ். யார் வந்தாலும் லேண்ட் டேக்ஸ் தான் இது மெயின் டேக்ஸாக இருக்கும். இவங்க பீரியட்லலாம் எப்படி இருந்துச்சுன்னா, வழக்கமாக எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த நிலவரிக்கும் அதுக்கு முன்னாடி இந்த மன்னர் காலத்தில் இருந்த நிலவரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மன்னர் காலத்தில் நிலவரி எப்படி இருந்துச்சுன்னா, நிலத்தை அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், பார்ப்பான் இவங்ககிட்ட என்ன மாதிரி நிலம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் வாங்குவான். அதுதான் மன்னர் காலத்தில் வாங்கின நிலவரி, பெஸ்ட்டான ஒரு நிலவரி. ஓகேவா? விவசாயிகள்கிட்ட பணமாக தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்க வரியை வாங்க ஆரம்பித்தாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த பொருட்களை வாங்கி அவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி மன்னர்கள் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, பணமாக நீ விற்றுரு, விற்றாதில் எனக்கு இவ்வளோ டேக்ஸ் கொடுத்துரு அப்படின்னு பணமாக வாங்க ஆரம்பித்தான். லாஸ்ட்டாக நீங்கள் லாஸ்ட் 2 பாயிண்ட் பாருங்கள். இவ்வரிகள் தொடர்பான விவரங்களை கொண்ட அட்டவணைகள் தஸ்தர் என அழைக்கப்பட்டன. அப்போது ஒரு டேபிள் ஒன்று வச்சுருந்துருக்கான். இது இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா இவ்வளோ வரி கொடுக்கணும் அப்படின்னு அந்த வரி தொடர்பான விவரங்கள்லாம் கொண்ட ஒரு அட்டவணைக்கு பேர் என்ன? தஸ்தர் அப்படின்ட்டு. அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கேன், நீ இவ்வளோ கொடு. ஒரு வேஸ்ட் லேண்டு தரிசு நிலம் வச்சுருக்கேன், நீ இவ்வளோ கொடு அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு அட்டவணை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, தஸ்தர். அடுத்து மெயினாக இதில் இந்த நம்ம ஹைலைட் பண்ண மட்டும் பார்த்துக்கோங்க. கர்கானா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருந்திருக்கு. அந்த இடத்துல என்னது விலை உயர்ந்த கைவினைப் பொருட்கள், தங்கம், வைரம், இந்த மாதிரி பொருட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த பஞ்சாரா அப்படிங்கிற குரூப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாடோடி குரூப்ஸ். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்றுட்டு வரவங்க. அவங்க தான் யாருன்னா இந்த பஞ்சாரா அப்படிங்கிறவங்க. இந்த சோழமண்டல் கடற்கரைக்கு, சோழமண்டல் கடற்கரைன்னா எதுனா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஏரியா தான் சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பருத்தி துணியோட உற்பத்தி என்னவாக இருந்திருக்கு, வேறு லெவலில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்னும் ட்ரேடிங் பற்றி ஒன்று நம்ம ஷராய்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷெர்ஷா பீரியடில் நம்ம படித்தது தான் ஷராய்ஸ். அதுதான் மெயினாக கொடுக்குறாங்க. வணிகர்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சும்மா ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அடுத்து மூவ் பண்ண வேண்டியதான். அடுத்து இதை பாருங்கள், மெயினான பாயிண்ட். முகல்ஸ் பீரியடில் கடற்படை ஒரு மிகப்பெரிய சக்தியாக என்னது இல்லை. என்ன சார் இது எதுக்கு இவ்வளோதான் சொல்கிறீங்கன்னா, அவன் தரை வழியில் எங்கே சண்டை நடந்தாலும் போய் அடித்து வின் பண்ணுற லெவலில் இருக்கிறான். ஆனால் கடற்படை அந்தளவுக்கு என்ன பண்ணல, அவங்க வலிமையாக வைக்கலாம். ஆனால் நம்ம சோழர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோழர்கள் ராஜராஜ சோழன்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகளை கடல் கடந்து போய் வின் பண்ண வரங்க. சீரியஸாக 60 நாடுகள்கிட்ட கடல் கடந்து போய் வின் பண்ணி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய அரசனே நம்ம ராஜராஜ சோழன் தான். வேறு எந்த மன்னரும் அந்தளவுக்கு கட்டுப்பாடுகள் வச்சுருக்கல. அப்பேற்பட்ட ஒரு அரசன் யாருன்னா ராஜராஜ சோழன். அவரெல்லாம் பற்றி நம்ம படிக்கணும்னா நம்ம அவ்வளோ டெப்த்தாக படிக்கணும். அதாவது அவ்வளோ ஒரு முக்கிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மன்னர். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே ராஜராஜ சோழனை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? ராஜராஜ சோழன்லாம் அந்தளவுக்கு முக்கியமான ஆள். அவங்களாம் சோழர்களின் ஏரி அப்படிம்பாங்க. வங்காள விரிகுடா இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கடல் வங்காள விரிகுடா. அதை என்ன சொல்லுவாங்க, சோழர்களின் ஏரி, லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்காமா டக்கு டக்குன்னு நிறையா ஒரு ஏரியில் போய் சண்டை போட்டு வர மாதிரி போவானா, சண்டை போடுவானா, ஒரு நாட்டை பிடிப்பானா, அப்படியே வருவானா. அந்தளவுக்கு ஒரு வலிமையான கடற்படை கொண்டவங்க யாருன்னா சோழர்கள். முகல்ஸ்கிட்ட அந்தளவுக்கு வலிமையான கடற்படை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்தியாவில் பெருமளவில் என்னத்தை இறக்குமதி பண்ணியிருக்காங்க, தங்கம், வெளியெல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஏன்னா முகல்ஸ் பீரியடில் ஃபாலோ பண்ணதே என்னது, சில்வர் காயின் சிஸ்டம் தான். ஸோ அதனால் அதுக்கு வெள்ளி அதிகமாக தேவைப்படுது, தங்க வெளியெல்லாம் இறக்குமதி பண்ணாங்கன்னு கொடுக்குறாங்க. சரிங்க. ரிலீஜியன் சார், ரிலீஜியன் என்ன சார், முகல்ஸ் பீரியடில் என்னது இஸ்லாம் இருந்திருக்கும் அவ்வளோதானே அப்படின்னா அப்படி இல்லை. எல்லா மதத்துக்காரங்களும் இங்கே இருப்பாங்க இல்லையா?
ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பாருங்கள் 16-17 சென்ச்சுரியில் இங்கே சைவம் வைணவம் என்னவாக இருந்துச்சுன்னா ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் வைணவத்தோட டாமினேஷன் என்னவாக இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு 16-17 சென்ச்சுரியில். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் ராமர் வழிபாடு அது ஃபேமஸாக இருந்துச்சு. ராமர் வழிபாடை முன்மொழிந்தவர் யார்? துளசிதாசர். யாருங்க? துளசிதாசர் அப்படிங்கிறவர். அவர் ஒரு புக் எழுதுகிறாரு, ராமசரிதமனஸ் அப்படிங்கிற புக்கில் ராமர் வழிபாடை பற்றி என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறார், துளசிதாசர். ஓகேவா? அப்போ துளசிதாசர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்களேன், கீழே பாருங்கள், வல்லபாச்சாரியார், அவருடைய பையன் வித்தால்நாத் அப்படிங்கிற இவங்கெல்லாம் எந்த வழிபாடு? கிருஷ்ண வழிபாடு. ஓகேவா? அதுவும் கிட்டத்தட்ட வைணவ வழிபாடு தான் இல்லையா? ராம அவதார அதாவது திருமாலுடைய ஏனைய அவதாரங்கள் தான் எனக்கு ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாமே. ஸோ அப்போ வல்லபாச்சாரியார், வித்தால்நாத் எல்லாருமே என்ன வழிபாடு? கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தனர். அடுத்து மெயினாக பாருங்கள், சூர்தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் சூர் சராவளி அப்படின்னு ஒரு புக்கை என்ன பண்ணுவார்? அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜில் எழுதுவார். ஓகேவா? எல்லா பக்கமும் என்னென்னா இந்த பக்தி இயக்கத்தை, அதாவது இவங்க முஸ்லீம்ஸ் இல்லையா, வந்து முஸ்லீம்ஸ் நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்ட்டு இங்கேருந்த அந்த ஆதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை என்ன பண்ணுறாங்கன்னா பரப்புரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் மெயின். அடுத்து இந்த ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் இந்த மாதிரி மகாராஷ்டிரா சேர்ந்து நிறைய பேர் பக்தி இயக்க கவிஞர்கள் இருந்திருக்காங்க. லாஸ்ட் 4 லைன் பாருங்கள். வியாசர் அப்படிங்கிறவர் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு பக்தி இயக்கம். வியாசர் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னது? தசருதா அப்படிங்கிற இயக்கம். இது என்ன இயக்கம் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சாதிகளை சேர்ந்தோரின் இயக்கமாக மாறியது. பாருங்கள், நம்ம நீதி கட்சி படிக்கிற பின்னாடி படிப்போம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. நீதி கட்சி அப்படிங்கிறது பிராமணர் அல்லாதவருக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி தசருதா அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அமைப்பாக என்னது பிற்காலங்களில் மாறி இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. வேறு என்ன மாதிரி இருந்துச்சு? இந்த கபீர், அது ரொம்ப முக்கியங்க. பக்தி இயக்கத்தில் மிக முக்கியமான ஒரு ஆள் யார்? கபீர் அப்படிங்கிறாங்க. கபீர் எதை ஃபாலோ பண்ணியிருக்காரு, எதை வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாடு. பாருங்கள், ஒரு கடவுள் கோட்பாடு. நம்மக்கிட்ட இந்துக்கள்கிட்ட பல கடவுள் கோட்பாடு இருக்குது. நம்ம எந்த கோவிலுக்கு போனோம், விநாயகரையும் கும்பிடுவோம், முருகரையும் கும்பிடுவோம், சிவனையும் கும்பிடுவோம், எங்கே போனாலும் கும்பிடுவோம் இல்லையா? ஒரு சிலர் அதை கரெக்டாக ஃபாலோ, அதாவது இதை தான் கும்பிடணும், இதை கும்பிடக்கூடாதுன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஆனால் நார்மலாக என்ன பண்ணுவோம், பெரும்பான்மை ஆட்கள் எல்லாத்தையுமே கும்பிடுவாங்க. அதேமாதிரி கிறிஸ்டின்ஸ்லேயும் பார்த்தோம்னா நிறைய இதை கும்பிட்றது இருக்குது. இயேசுவை கும்பிடுவாங்க, மாதாவை கும்பிடுவாங்க, சூசையப்பரை கும்பிடுவாங்க. பெந்தகோஸ்தையில் பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடே கிடையாது. இப்படிலாம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஆனால் முஸ்லீம்ஸில் பார்த்திங்கன்னா ஓரிரை கோட்பாடு தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஓரிரை கோட்பாடு தான் கபீரும் ஃபாலோ பண்ணார். ஒரு கடவுள் கோட்பாடை முன் வச்சார். உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாரு. உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாரு. அதாவது இவங்க எல்லாமே என்னென்னா ஒரு தீம்ஸை தான் ஃபாலோ பண்ணணும், அந்த சிலையை இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் வரவங்க. ஓகேவா? சடங்குகள், சாதி முறைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு? எதிர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கபீர் அப்படின்னோடனே நம்ம என்ன நினைப்போம்? பெரிய ஆள் போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு தான் அடுத்த ஸ்லைடில் கொடுக்குறாங்க. இல்லை பாருங்களேன், கபீர் அப்படிங்கிறவர் ஒரு நெசவாளர் தான். அப்போ கீழ்நிலையில் இருந்தவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்களாம், இந்த மாதிரி பக்தி இயக்கத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருந்திருக்காங்கன்னு கொடுக்குறான் இந்த ஸ்லைடில். கபீர் பார்த்திங்கன்னா ஒரு நெசவாளர். ரவிதாஸ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்திங்கன்னா தோல் பதினெண்ணு தொழிலாளி. சைன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு வேலை செய்கிறவர். தாது அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். எல்லாருமே என்னது ஒவ்வொரு வேலை சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க தான். ஆனால் இவங்க எல்லாம் பக்தி இயக்கத்தில் ரொம்ப முன்னோடியானது இருந்திருக்காங்க. ஹரியானாவில் பாருங்களேன், கபீர் சமூகம் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு என்னவா ஒரு பெருமையாக. அந்தளவுக்கு அந்த கபீரோடைய கோட்பாடுகள் அந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேறு பாருங்கள், சீக்கிய மதம் இருந்திருக்கு இல்லையா? சீக்கிய மதமும் ஒரு கடவுள் கோட்பாடு தான், ஒரு இறை கோட்பாடு தான். சீக்கிய மதத்தில் இதில் மெயினாக இந்த நடுவில் இருக்க பேராகிராஃபில் பாருங்கள், ஒரு 2 நூல் பற்றி சொல்லியிருப்பாங்க. சீக்கியர்களோட புனித நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா குரு கிரந்த சாஹிப். என்னங்க? குரு கிரந்த சாஹிப். இஸ்லாமிய மதகுருவான ஷேக் பரீத், பக்தி இயக்க புலவர்களான நாமதேவர், கபீர், சைன், ரவிதாஸ் ஆகியோரின் போதனையை உள்ளடக்கமாய் கொண்டுள்ளது. பாருங்களேன், சீக்கியர்களோட புனித நூல் என்னென்னு கேட்பாங்க. குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிறது தான். இதில் எல்லாரோடைய கருத்துக்களும் உள்ளடக்கமாக இருக்குது, மெயினாக கொடுக்குறாங்க. அடுத்து மெயினாக பாருங்கள், குருநானக் என்ன சொல்கிறாரு? கடவுள் ஒருவரே. குருநானக் என்ன சொல்கிறார்? கடவுள் ஒருவரே. அது அவர் உருவமற்றவர், எல்லா பக்கமும் இருக்கக்கூடியவர். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? கடவுள் ஒருத்தர் தான், உருவமற்றவர், சமய சடங்குகள் வேண்டாம், சாதி பாகுபாடில் வேண்டாம், இதே தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சூஃபிசம் பற்றி நமக்கு தெரியும். ஈரான் அந்த பகுதியில் உருவான ஒரு மதம் தான். கிட்டத்தட்ட முஸ்லீம் மதத்தில், அதாவது இஸ்லாமிக்கோட ஒரு கிளை மதம் தான் என்னது
சூஃபிசம். அது அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. கிறிஸ்தவ மதம் பரப்புறது இருந்துச்சு இல்லையா. ஸோ அவங்க அங்கேருந்து யூரோப்பியன்ஸ் வந்தவுடனே அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெயினாக இதில் பாருங்களேன், டேனியர்களோட ஆள் தான் ஃபஸ்ட் ஆளாக ஒருத்தர் வருவார். லூத்ரன் அப்படிங்கிறவர் தான் என்னது மதப்பரப்பாளர்கள் 1706 தரங்கம்பாடிக்கு வந்தனர். ஓகேவா. அதில் ஒருத்தர் தான் யார், சீகன் பால்கோ அப்படிங்கிறவர். ஸோ இவர் பைபிளை என்ன பண்ணியிருக்காரு, தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். அது மெயின். ஓகேவா. இந்த லாஸ்ட்டு 2 லைனு ரொம்ப மெயின், இயரும் மெயின். 1714 பைபிளை என்ன பண்ணுறாரு, தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ பல்வேறு மதங்கள் நிறைந்த ஒரு இதாக தான் இந்தியா இருக்குது இல்லையா. அதுதான் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறாங்க. எல்லோரும் பரவி வாழக்கூடிய ஒரு நாடு இது இந்தியாவாக இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் சரி. இவங்க பீரியடில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள். முஸ்லீம்ஸில் கல்வி நிறுவனங்களில் மதரசா, நம்ம ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். மதரசா அப்படின்னா என்னென்னா, இந்த அவங்களுடைய உருது லாங்குவேஜு, குரானு இதெல்லாம் பற்றி ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் மெயினாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், வாரணாசியில் மிகச்சிறந்த கல்வி மையங்களில் ஜோதிடம் கற்றுத்தரப்படுகிறது. வாரணாசியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜோசியம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஜோதிடம்னா நம்ம இப்போ ஃபேக்குங்கிறோம். ஆனால் அந்த இதெல்லாம் என்னது, கிரக அமைப்புகளை வச்சு உண்மையாக என்னது எழுதுனது தான். யூகங்கள் கரெக்டாகவும் இருந்திருக்கு. நிறைய பேருடைய யூகங்கள்லாம் இப்போ அந்த காலத்திலலாம் ஆரியபட்டர், வரகமிகரர் இவங்களாம் வானவியல் நிபுணர் அப்படிங்கிறோம். கீழேருந்து கோள்களோட அசைவுகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நூல்களில் எழுதியிருக்காங்கன்னு படிக்கிறோம். இப்போ தான் கல்வியாக வந்ததுக்கப்புறம் தான் என்னது டெலஸ்கோப்பே வந்திருக்கு. அப்போ வெறும் கண்ணில் பார்த்து அங்கே கோள்களோட இதை அவன் இது பண்ணியிருக்கானா, எப்படி கிரக அமைப்புகளை வச்சு, கோள்களோட அமைப்புகளை வச்சு தான் அவன் யூகிக்கிறான். அது கரெக்டாகவும் இருந்திருக்கு. பிற்காலங்களில் சயின்ஸ் டெவலப் ஆகும்போது அதுக்கு முன்னாடி அவன் சொல்லும்போது பைத்தியக்காரன் இருப்பானுங்க, பின்னாடி வரவும் தான் அவன் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியுது நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஜோசிடம். ஓகேவா. அதாவது ஜோதிடத்துக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுறவன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து ஒரு சீப்பாக நினச்சிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை என பிரான்ஸ் நாட்டு பயணி ஃபெர்னியர் தெரிவித்தார். பாருங்கள், அதாவது அங்கே இருந்ததுக்கு ஈக்குவலாக இங்கே இல்லைப்பா அப்படின்னு யார் சொல்கிறா, அந்த பெர்னியர் அப்படிங்கிறது ஷாஜகான் பீரியடில் வந்தார் இல்லையா, பெர்னியர் பிரான்ஸ் நாட்டு பயணி, அவர் சொல்கிறார். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், அக்பருடைய புலவர் ஒருத்தர் இருப்பார், பாஸ்கராச்சாரியார். அவர் ஒரு நூல் எழுதியிருப்பார். என்ன நூல்னால் லீலாவதி, கணித நூலான லீலாவதியை என்ன பண்ணியிருப்பார், ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகேவா. அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்க. இவங்க பேரில் பாருங்கள், டெக்னாலஜி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீர் இறைப்பதற்கான பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமாக பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் அறிமுகமானது. வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்ட சற்றே கடினமான நீர் இறைக்கும் இயந்திரம் பதைப்பூச்சிக்கரையில் நிறுவப்பட்டது. இது என்ன தெரியுமா, நீர் அந்த பல பீப்பாய்கள்னால், இப்போ நம்ம கிணத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கயிறில் வந்து ஒரு பக்கெட்டை கட்டிடுறோம். ஒரு பக்கெட்டை கட்டி அப்படியே அந்த கிணத்துல கீழே வரைக்கும் கொண்டு போய் கயிறில் கட்டி அந்த கயிறு அப்படியே மெதுவாக விடுவோம். பக்கெட் கீழே வரைக்கும் போகும். அப்படியே என்ன பண்ணுவோம், தண்ணியை மோதுவோம், தண்ணி வெளியே வந்துடும் இல்லையா. அதாவது அந்த கயிறு இழுத்தோம்னா பக்கெட் மேலே வந்துடும். இப்போ இந்த ஒரு நிகழ்வில் எத்தனை பக்கெட் தண்ணி மேலே வருது, ஒரு பக்கெட் தண்ணி தான் நமக்கு மேலே வருது இல்லையா. ஒவ்வொரு டைம் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு பக்கெட் தண்ணி தான் எடுக்க முடியும். இதில் பல பீப்பாய்கள்னால் என்னென்னா, நிறையா பக்கெட்ஸ் வச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். அப்போ அது ஒரு தடவை விட்டு அப்படியே எடுக்கும்போது என்ன வரும்னா, கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய எல்லா பீப்பாயிலையும் தண்ணி என்ன ஆகும், ஃபில் ஆகி வரும். நீங்கள் எடுக்க அது அப்படியே கீழே அந்த பக்கெட்டில் கீழே பக்கெட் வச்சிங்கன்னா பக்கெட்லேயே டேரெக்டாக வந்து அது என்ன ஆயிரும், கொட்டிடும். இந்த மாதிரி அவங்க நீரிறைக்கும் சிஸ்டம் இருந்திருக்கு. ஓகேவா. பாபர் காலத்துலேயே இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது எங்கே ஃபைனலாக கிடச்சிருக்கு, ஃபதேபூர் சிக்ரி, அக்பர் பீரியடில் உருவாக்கினா ஃபதேபூர் சிக்ரியில் என்னது அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு கொடுக்குறேன். ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் நல்லா இருக்கே தவிர பின்னாடி இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய அந்த துப்பாக்கி டெவலப்மெண்ட்டு இதிலலாம் அந்தளவுக்கு பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதில் பாருங்கள், மெயினாக கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார் தான், அக்பர் தான். ஓகேவா. அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் பாருங்களேன், இர்ஃபான் ஹபீப் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவின் பின்தங்கிய நிலையை கீழ்கண்டவரை பதிவு செய்கிறார். பாருங்கள், தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பின்தங்கிய நிலை வெளிப்படையாக தெரிகிறது. இந்திய படைகளில் மேட்ச் லாக் எனப்படும் பழைய பாணியிலான துப்பாக்கிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. பார்த்தீங்களா, புரியுதா. இந்தியாவில் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சுன்னு இவங்க பீரியடில் சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற பக்கம் என்னது கன்ஸ்லாம் வேறு லெவலில் போயிடுச்சு. இங்கே நம்ம இன்னும் பழசு தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். நம்ம பயன்படுத்த மேட்ச் லாக் அப்படிங்கிற பழைய பாணி. ஐரோப்பாவில் என்னது ஃபின்ட் லாப் அப்படிங்கிற
நியூ கன்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? இர்ஃபான் ஹபீப். சரி, இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்கிடெக்ட் தான். முகல்ஸ் அப்படின்னாலே ரொம்ப மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கட்டிடக்கலை. இதில் ஒன்றும் இல்லைங்க, யார் யார் என்னென்ன கட்டினா அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதில் பாருங்கள், நான் என்னென்னு அப்படியே லைனாக சொல்லிட்டு வரேன், குறித்து வச்சுக்கிட்டே வாங்க. ஷெர்ஷா என்ன கட்டினார்? புராண கிலா, பீகாரில் சசாரம் 2 கட்டினார். ஓகேவா? ஸோ அந்த பீகார் சசாரமில் ஷெர்ஷாவோட சசாரம் தான் ஷெர்ஷாவோட கல்லறைன்னு சொல்லுவோம். அவங்க பையனோட கல்லறையும் அதுதான் நம்ம பார்த்தோமா கோல் கும்பாஸில் 5 கல்லறை இருந்துச்சுன்ட்டு, அது மாதிரி. ஓகேவா? ஷெர்ஷா, இஸ்லாம் ஷா 2 பேரோட கல்லறை எங்கே தான்? பீகாரில் தான். ஓகேவா? பீகார் சசாரம் தான். சரி, அக்பர், ஹுமாயூன். அக்பர் ஆட்சி காலத்தில் பாருங்கள், ஹுமாயூன் கல்லறை கட்டியிருக்காரு. ஹுமாயூன் கல்லறை யார் கட்டியிருக்கா? அக்பர் கட்டியிருக்காரு. அதை மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்பாவுக்கு அவர் கட்டியிருக்கார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அக்பர் ஒரு தலைநகரத்தை ஒன்று புதுசாக கொண்டு வந்தார். என்னது? ஃபதேபூர் சிக்ரி. அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபதேபூர் சிக்ரி கொடுத்துருக்காங்களா, அதில் இன்னொரு கட்டிடம் கட்டினார். என்னது? புலந்தர் வாசா. நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிவப்பு நிறம் மற்றும் பளிங்கு கற்களால் கட்டிய புலந்தர் வாசா முக்கியம். ஓகேவா? அப்போ அக்பர் கட்டினது எதுன்னு கேட்டாங்கன்னா ஹுமாயூன் கல்லறை, ஃபதேபூர் சிக்ரி மற்றும் புலந்தர் வாசா 3மே ரொம்ப 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 முக்கியம். அதுக்கடுத்து பாருங்கள், ஆக்ராவுக்கு பக்கத்தில் என்னது? சிக்கந்தராவில் என்ன கட்டியிருக்காரு? அக்பரின் கல்லறை மாடம் சில பௌத்த கட்டிடக்கலைகளை கூறுகளை கொண்டுள்ளது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அக்பருடைய கல்லறை மாடமும் கட்டியிருக்காரு. ஸோ 4 கட்டிடக்கலை அக்பருக்கு வருது, நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஜஹாங்கீர் பீரியடில் பாருங்கள், நூர்ஜஹான் இருக்காங்களா, ஜஹாங்கீரோட மனைவி நூர்ஜஹான், அவங்களுடைய அப்பா ஒருத்தர் இருப்பார், இதிமத் உத்தௌலா. அவருக்கு கல்லறை கட்டியிருப்பார். பாருங்கள், மாமனாருக்கு ஜஹாங்கீர் கல்லறை கட்டியிருக்காரு. ஸோ வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர் கட்டிய முதல் கட்டிடமாகும். ரொம்ப 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 முக்கியம். வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர் கட்டிய முதல் கட்டிடம் இதுதான். இந்த இதிமத் உத்தௌலாவுக்கு கட்டின கல்லறை தான். மனைவி ஆசைக்காக மனைவியோட அப்பாவுக்கு கட்டின கல்லறை. யாருன்னா ஜஹாங்கீர். இதில் நம்ம இப்போ நான் சொல்லிட்டு வரதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது எதை யார் கட்டினா அது மட்டும்தான். மேஸ்தப் ஃபாலோங்கிட்ட கேட்பாங்க, இல்லை தெளிவாக இதை எவன் கட்டினானே கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், ஜஹாங்கீருக்கு அடுத்து ஷாஜகான் பீரியட். ஷாஜகான் பீரியட்னால நமக்கு தெரியும் தாஜ்மஹால். ஷாஜகான் என்னங்க? தாஜ்மஹால். தாஜ்மஹாலை மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. கீழே பாருங்கள், அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. திவானி ஹாம், திவான் இ காஸ், மோதி மஹால், ஹூரா மஹால் எல்லாமே என்னது? இவர் கட்டினது தான். ஓகேவா? செங்கோட்டை எல்லாமே இவருடைய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். மெயின் இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மோதி மசூதி இவர் பீரியட் தான். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மோதி மசூதி எந்த மன்னரால் கட்டப்பட்டது? ஷாஜகானால் கட்டப்பட்டது. மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. இதில் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எது எவன் கட்டினான்னு கேட்பாங்க. அது நம்ம குழப்பிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கட்டியிருக்கிறதால குழப்பம். அதனால் தெளிவாக எழுதி நீங்கள் பிரித்து படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இன்னொரு மசூதி ஜும்மா மசூதி அப்படிங்கிறது ஷாஜகானால் என்னது? கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான். அது போக ஷாஜகான் பாருங்கள், ஷாஜகானாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் அக்பர் எப்படி ஃபதேபூர் சிக்ரி அப்படின்னு ஒரு புதிய நகரத்தை கொண்டு வந்தார், அது மாதிரி ஒரு ஷாஜகான்பாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் உருவாக்கினார். ஓகேவா? அங்கே தான் என்ன இருக்காமா? செங்கோட்டை, ஜும்மா மசூதி எல்லாமே இருக்குது. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் லாஸ்ட் மன்னர் அவுரங்கசீப் பாருங்கள், பாதுஷாகி மசூதி அப்படின்னு ஒரு மசூதியை கட்டியிருக்கார். மெயினாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள், அவுரங்கசீப்பால் என்னது? அவுரங்காபாத் அப்படின்னு ஒரு நகரம் கட்டினார். அதில் ரஃபியா உத் தௌரானியின் பளிங்கிலான கல்லறையும் கட்டப்பட்டது. ஓகேவா? இந்த கல்லறை என்னதாம்மா? பிபி மக்பாரா அப்படின்னு அழைக்கப்படுது. பிபி மக்பாராவை கட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவுரங்கசீப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. லாஸ்ட் பாயிண்ட் கூட தேவையில்லை. ஓகேவா? அப்போ எல்லா பக்கமும் இவங்களுடைய கட்டிடங்கள் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்த 4 ஸ்லைட்லேயுமே ஒன்றுமே நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. யார் என்னென்ன கட்டினா. மெயினாக ஷாஜகான் தான் நிறைய கட்டியிருப்பான். திவானி ஆம், திவானி காஸ், மோதி மஹால், ஹீரா மஹால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜும்மா மசூதி எல்லாமே அவன் தான் கட்டியிருப்பான். ஓகேவா? அந்த மோதி மசூதிங்கிறது தான் முத்து மசூதின்னு கொடுப்பாங்க. எல்லாமே அவன் தான் கட்டியிருப்பான். ஓகேவா? ஷாஜகானாபாத்துங்கிற ஒரு நகரத்தை நிர்மாணிச்சிருப்பான். நிறையா கட்டியிருப்பான். ஓகேவா? தெளிவாக நீங்கள் எழுதி யார் என்னென்னு படிச்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் பெயிண்டர்ஸ் இவங்க பீரியடில் ஓவிய கலைஞர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. மெயினாக அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்களேன், மெயினாக இதில் வந்து நீங்கள் சும்மா நார்மலாக வாசித்து விட்டிங்கன்னா போதும். இதில் யார் முக்கியம்னு நான் சொல்லிடுறேன். இந்த லாஸ்ட்டு 2 லைன் பாருங்களேன்.
ஒரு தலைச்சிறந்த ஓவியரான ரெம்பிராண்ட் அப்படிங்கிறவரோட தாக்கம் பெருமளவில் இருந்திருக்கு. டச்சு நாட்டை சேர்ந்த ரெம்பிராண்ட் அப்படிங்கிறவரோட தாக்கம் என்னவாக இருந்திருக்கு, பெரிய லெவலில் தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. மற்றபடி அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை. சும்மா ஒன் கிளான்ஸ் வாசிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட் கூட பார்த்துக்கோங்களேன். ஜஹாங்கீர் பீரியடில் என்னது, உருவப்படத்தை வரைதலும் விலங்குகளை வரைதலும் வளர்ச்சி பெற்றன. இதில் என்ன சார் இருக்குது, இவங்க உருவப்படம் வரைகிறதுக்கும் விலங்குகள் வரைகிறதுக்கும் முஸ்லீம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. டெல்லி சுல்தான் பீரியட்லாம் முஸ்லீம்ஸ்க்கு அது பிடிக்காது. ஆனால் ஜஹாங்கீர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்னது, ஒரு ஆர்ட்டாக பார்ப்பார். அதனால் அவர் என்னது அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. அதனால் அவர் பீரியடில் என்னவாகுது, நிறையா அதெல்லாம் வளர்ந்துச்சுன்னு கொடுக்குறாங்க. மற்றபடி இதில் இருக்கிறத நீங்கள் சும்மா வாசிச்சிங்கன்னா போதும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மெயினாக பாருங்கள், மியூசிக் அண்ட் டான்ஸ், இசை நடனத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களும் இருந்தாங்க. தான்சென் ரொம்ப 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 முக்கியம். அக்பருடைய அவையில் இருந்தவர் யார், தான்சென் அப்படிங்கிற அவருடைய மியூசிக் குரூப்ஸ் இருந்துச்சு. இது எந்த புக்கில் சார் இருக்குது, அக்பருடைய வாழ்க்கை வரலாறுனா ஐனி அக்பரிலேயே என்னது இருந்துச்சு. ஓகேவா? அது போக பாருங்கள், ஜஹாங்கீர், ஷாஜகான் இவங்களும் என்னது இசை ஆதரித்தவங்க தான். ஆனால் அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா இசை எதிர்த்தவன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா என்னது, அவன் பீரியடில் தான் பயங்கரமாக இசை டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு மாறுபட்ட முரண்பாடு இருக்கக்கூடிய காலமாக அவுரங்கசீப்போட காலத்தை இசையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், மெயினாக நடனத்தில் பாருங்கள், பாபர் நாமா, பாதுஷா நாமா அப்படிங்கிற 2 நூல் என்னது, பெண்கள் நடனமாடும் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. பாபர் நாமா, பாதுஷா நாமாவில் பெண்கள் டான்ஸ் ஆடுறது, அப்போ இவங்க பேரில் நடனமும் இருந்திருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுதான் மெயினாக கொடுக்குறாங்க. ஓகே, லாஸ்ட்டாக லிட்ரேச்சர், நிறைய பேர் புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த புக்ஸ் பார்த்துட்டா முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த இதில் வேறு எதுவும் இருக்காது. பாரசீகம், சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழிகள் முகலாயர்கள் காலத்தில் நன்கு வளர்ச்சி அடைந்தன. முகலாய பேரரசும் தக்கான அரசியலும் மெயினாக இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இவங்களுடைய அலுவல் மொழி, இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் லாங்குவேஜ் என்ன இருந்துச்சு அப்படின்னா பெர்ஷியன் லாங்குவேஜ் தான். முகல் எம்பையரில் நிர்வாக மொழி என்ன அப்படின்னா பெர்ஷியன் லாங்குவேஜ் தான். ஓகேவா? பாரசீக மொழி. அடுத்து பாருங்கள், மெயினாக அக்பர் நாமா அப்படிங்கிற நூல் அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுது. யார் எழுதுனா, அபுல் பாசில் அல்லது அபுல் பைசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள், கீழே அப்துல் ஹமீத் லகௌரி, முகமது வரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய ஷாஜகான் வாழ்க்கை வரலாறான பாதுஷா நாமா ஐனி அக்பரியை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது. அக்பரோட வரலாறு எப்படி ஐனி அக்பரில் சொல்கிறாங்களோ அது மாதிரி இங்கே என்னது பாதுஷா நாமாவில் ஷாஜகானோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறாங்க. ஆனால் எழுதியவர் யாருன்னா அப்துல் ஹமீத் லகௌரியும் முகமது வரிஸ் அப்படிங்கிற 2 பேர் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மெயினாக அவுரங்கசீப்போட அந்த ஃபஸ்ட்டு 10 இயர்ஸை பற்றி ஆலம்கீர் நாமா அப்படிங்கிற நூல் யார் எழுதியிருப்பான்னா முகமது காசிம். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அவுரங்கசீப்போடைய ஆலம்கீர் நாமா எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, முகமது காசிம் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? அவரும் இதே முறை தான் பயன்படுத்துகிறார், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. லாஸ்ட்டாக பாருங்கள், பாபருடைய சுயசரிதையான துசுக்கி பாபரி அதில் தான் யார், அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் தான். அவருக்கு தான் கானான்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அவர் தான் எனது பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். அக்பருடைய வாழ்க்கை வரலாறை பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பு செஞ்சது யாருன்னா கானான் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்துல் ரஹீம் தான். ஓகேவா? ஓகே, லாஸ்ட்டு இன்னும் ஒரு 2 ஸ்லைடு தான் இருக்குது. அக்பரோட அவைக்கல புலவராக யார் இருந்தாலும் அபுல் பாசில், அது நமக்கு தெரியும். அவருடைய சகோதரர் அபுல் பைசி, அவருடைய மேற்பார்வையில் தான் என்ன நடக்குது, மொழிபெயர்ப்பு. என்ன மொழிபெயர்ப்பு, நம்ம இந்து இலக்கியங்களில் மிக முக்கிய இலக்கியமான மகாபாரதம் அவங்களுடைய மொழியில் பாரசீக மொழியில் என்ன பண்ணுறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம், தாராஷிகோ பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்க உபநிடதங்களை மொழிபெயர்த்தார் சொன்னோமா. அதுக்கு பேர் பாருங்கள், சரி அக்பர் மாபெரும் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு கொடுக்குறாங்க. இவங்க பீரியடில் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை நம்ம கீழே கூட லாஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தாராஷிகோவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம், தத்துவ ஞான இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர், இந்து மதத்திலையும் இஸ்லாமிய மதத்திலேயும் உள்ள நெருங்கிய தொடர்பை கண்டறிந்தவர், சமஸ்கிருதத்தில் உள்ள உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த உபநிடதங்களை என்ன பேரில் மொழிபெயர்த்தாருன்னு கொடுத்துருக்காங்க, சரி அக்பர் மாபெரும் ரகசியம் அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கார். அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள், கல்ஹனர் அப்படிங்கிறவங்க காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜ வலிபத் தகா, காஷ்மீரோட
முழுமையான வரலாறை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கல்ஹனர். அந்த நூலுக்கு பேர் என்னென்னா ராஜ வலிபதகா அப்படிங்கிறது தான். அந்த நூலை என்ன பண்ணுறாரு, யார் தொகுக்கிறா என்னும் நூல் அக்பர் ஆட்சி காலத்தில் பிரக்ஞப்பட்டரால் தொகுக்கப்பட்டது. இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரக்ஞப்பட்டர். ஏன் சார் அதான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அது எதுக்கு எடுத்து தொகுக்கணும் அப்படின்னா, இந்த நூல்கள் என்ன இருக்குன்னா காஷ்மீரோட வரலாறு இருக்குது இல்லையா, அது கல்ஹனர் எழுதுனது குறிப்புகள் பாதி மிஸ் ஆகிருக்கலாம், வேறு ஒரு அரசவையில் இருக்கலாம், அதெல்லாம் போய் ஒரு ஆள் தொகுப்பாங்க. ஸோ தொகுக்கிறதெல்லாம் பற்றி நம்ம தமிழில் சங்க இலக்கியங்கள் படிக்கும்போது நமக்கு தெரியும். 8 தொகை எல்லாமே தொகுக்கப்பட்ட நூல்கள். ஸோ தொகுக்கிறது அவ்வளோ முக்கியமான வேலைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தொகுத்தவர் யாருன்னா பிரக்ஞப்பட்டர் அப்படிங்கிறவர் தான். ஸோ அடுத்து ஷாஜகானுடைய ஒரு புலவர், அவைக்கள புலவர். ஷாஜகானுடைய அவைக்கள புலவர் யாருன்னா ஜெகநாத பண்டிதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நூல் எழுதினார், ரசகங்காதரா. ரசகங்காதரா இதெல்லாம் எல்லாமே என்னது லிட்ரேச்சர்லாம் மெயினாகவே யார் எழுதுனா என்ன எழுதுனா அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானது. அவ்வளோதான் கேட்குறாங்க. ஏன்னா நிறையா இருக்கிறதால அந்தளவு தான் படிக்க முடியும், அவ்வளோதான் அவங்களும் கேட்குறாங்க. ஓகே, லாஸ்ட்டாக பாருங்கள். இந்தியின் கிளை மொழியான பிரிஜி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த உத்தரப்பிரதேச ஏரியாவில் என்னது மக்கள் அதிகமாக பயன்படுத்தின ஒரு மொழி. ஓகேவா, மற்றபடி வேறு எதுவுமே இதில் கொடுக்கல. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு வாசித்தா போதுமானது. இது ரொம்ப முக்கியங்க. விஜயநகர பேரரசர், நம்ம இதுக்கு பின்னாடி படிக்க போகிற கிருஷ்ணதேவராயர் ஒரு மாபெரும் அரசர். 20 வருடம் ஆட்சி பண்ணாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசராக திகழ்ந்தவர் கிருஷ்ணதேவராயர். அவர் எழுதிய புத்தகம் ஆமுக்த மால்யதா, ஆண்டாளை பற்றின காவியம். தெலுங்கில் எழுதியிருப்பார். ஓகேவா, தெலுங்கில் இவர் எழுதியிருப்பார். இவருடைய அவைக்களை இவர் பார்த்திங்கன்னா ஒரு 8 அவை அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்ட்டு இவருடைய அவையில் ஒரு 8 அறிஞர்கள் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் யாருன்னா அல்லசானி பெத்தன்னா அப்படின்னு ஒருத்தர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு புக் எழுதுகிறார். என்ன புக்கு, மனு சரித்ரா அப்படிங்கிற புக்கு. இதெல்லாம் எழுதுறதால இவங்களை அப்படியே தெலுங்கு இலக்கியங்களில் இலக்கிய வரலாற்றில் இவங்களை ஒரு பேரரசராக என்ன பண்ணுறாங்களாம், அதாவது ஒரு பேரறிஞர்களாக இவங்களை பார்த்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணதேவராயர் எழுதுனா ஆமுக்த மால்யதா, அல்லசானி பெத்தனா எழுதுனா மனு சரித்திரம். கடைசி ஸ்லைடு பாருங்கள். அசாமி மொழியில் பக்தி பாடல்கள் முன்மாதிரியாக கொண்ட சங்கரதேவர் ஒரு புதிய இலக்கிய மரபை, அப்போ அசாமி லாங்குவேஜ்லேயும் என்ன பண்ணியிருக்காரு, பக்தி இலக்கியங்கள் இருந்திருக்கு. சங்கரதேவர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள், கீழே குரு அர்ஜுன் சிங் தொகுத்த சீக்கியர்களோட புனித நூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், குருக்கிரதன் இல்லையா. ஸோ அதில் இடம்பெற்ற ஒரு கடவுள் கோட்பாட்டின் மேல் நம்பிக்கை. அதாவது சீக்கியர்கள் அந்த புக்கில் கொண்ட ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை. சைவ வைணவ இலக்கியங்கள் செழிப்பாக இருந்துச்சு, அவ்வளோதான் கொடுக்குறாங்க. மற்றபடி கீழேயும் வேறு எதுவும் பெரிய லெவலில் இல்லை. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். ஓகே, லாஸ்ட்டு ஸ்லைடு பாருங்கள். ஒரு பாக்ஸ் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் ஷாஜகான் பீரியடில் சமகாலத்தராக வாழ்ந்தவங்க யார், 14ஆம் லூயி அப்படின்னு ஒருத்தர் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அக்பர் பீரியடில் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு பாருங்கள், எலிசபெத் மகாராணின்னு சொல்கிறோமா, அவங்க வாழ்ந்த பீரியடில் தான் அக்பர் வாழ்ந்திருக்காரு. அதே மாதிரி பாருங்கள், ஆங்கில இலக்கியத்தின் பேரரசர் ஷேக்ஸ்பியர், அவர் இவங்க பீரியடில் தான் வாழ்ந்தவர். ஃப்ரான்ஸில் 4ஆம் ஹென்றி, 4th ஹென்றி, அவர் இவங்க பீரியட் தான். அது போக இந்த பெர்ஷியனில் பாரசீகத்தில் மகா அப்பாஸ் சொல்லுவாங்க, மகா அப்பாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இவங்க எல்லாருமே யாருடைய காலத்தை சேர்ந்தவங்க, அக்பருடைய காலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, இது அந்த லெசனில் லாஸ்ட்டு ஸ்லைடாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கேட்கலாம், கீழ்கண்டவற்றில் யார் அக்பருடைய சமகாலத்தவர் கேட்கலாம். அப்போ இதில் 4 பேரில் யாரோ ஒருத்தரோட பேர் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 3ஆம் ஹென்றி, 4ஆம் ஹென்றி, 5ஆம் ஹென்றி, 6ஆம் ஹென்றின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம 4ஆம் ஹென்றி அப்படிங்கிறத போட்டு வரலாம். ஓகேவா. ஸோ இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், நம்ம முகல்ஸ் பற்றி நம்ம படிக்க வேண்டியது இவ்வளோ தான். நம்ம 2 வீடியோவாக ஒவ்வொரு எம்பையராக கிளியர் பண்ணிட்டே வந்திருக்கோம். ஸோ குப்தாஸ் 2 கிளாஸ் போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்லேருந்தே இண்டஸ் வேலி பார்த்திங்கன்னா 2 கிளாஸாக போட்டிருப்போம், குப்தாஸ் 2 கிளாஸாக போட்டிருப்போம், டெல்லி சுல்தான்ஸ் 2 கிளாஸாக போட்டிருப்போம். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா முகல்ஸும் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ், கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரியில் மட்டும் 4 டாபிக் பார்த்துருக்கோம். ஆனால் 8 கிளாஸஸாக என்ன பண்ணியிருக்கோம், அதை கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடியது மராத்தியர்கள், விஜயநகர் பாமினி, தென்னிந்திய அரசுகள், இந்த 3மே சேர்த்து ஒவ்வொன்றும் 2 கிளாஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. மராத்தாஸ், விஜயநகர் பாமினியில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் முடிச்சிடலாம். தென்னிந்திய அரசுகள் மட்டும் பல்லவர்கள்,
அந்த சாளுக்கியர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்ஸோட ஒரு சைடும், சோழர்கள் பாண்டியர்களை ஒரு சைடு வச்சு ஒரு 2 கிளாஸ் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ இன்னும் ஒரு 4 கிளாஸில் டோட்டல் ஹிஸ்ட்ரி என்ன ஆக போகுது, முடிய போகுது. சேம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் முடிய போகுது. ஓகேவா? ஐஎன்எம்மும் நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம நாளைக்கு மராத்தாஸ் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.